நின்ற உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். வேத நெறி தலைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூதப்பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளர் வயற்புகழி திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாளர் வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்வேதிகள் திருநாமத்தி பரவலுகின்றேன் பேருலகில் குருநாவும் குறை செய்த உண்ணாமே உணராமே. நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய திருத்தொண்டர் தொகை முன்படித்த திருவாளன் வாசமல மென்கள் வணக்க பிறப்பை வணங்குவான். எழுதரு மறைகள் தேரா இறைவனின் எல்லில் கங்குள் ஒளிதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அரியடைந்தன்பன் அடியவன் கடிமை செய்வான். பொன்னி வடகரை சேர்நாரை ஊரில் உலக்கை முகமன்னன் அறுபத்து மூவர் பதிலே மரபு செயல் பண்ண அத்தொண்ட தொகை வகை பல்கு மந்தாதி தன்னை சொன்ன மறைக்குல நம்பி பொற்பாதம் துணை துணையே. சீர்வரவு திருத்தொண்ட தொகை விரிய வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் சேர்க்கலா நடி சென்னி இருத்துவான். ஈராண்டு சிவஞானம் பெற்று எந்த மேகண்டாரணித்தால் ஒட்டி நாராண்ட வல்லடியாறு கல்புரிந்த அருணத்தி நற்றால் ஒட்டி நீராண்ட கடந்தை நகர் மருஞான சம்பந்த ஒட்டி சீராண்ட விலைநகர் உமாவதியார் சம்பதுமதுத்தால் ஒட்டி ஒட்டி இப்பிறவி ஏழையின் யான் வாழ்வு பெறவே இணையில்லா பேருரை இறந்தந்தி செப்பரிய திருத்தொண்டின் சீமையெல்லாம் விளக்கி சிறியேனை ஏற்றி தன் சிந்தனையைக் கருத்தி ஒப்பரிய நாயன்மார் உணர்வரிய தொண்டை ஓதுதற்கும் உரைப்பதற்கும் உள்வொழியாய் நின்று சுப்பிரமணிய தேசிக பெரியோய் உங்கள் துணைப்பாத மலரடிக்கு தொழும்பன் என்றும் அடிமை. எல்லாமல்ல இதனுடைய பேருள் கருணையும் குருவருளும் முன்னின்றல் செய்ய குன்றை பதிவாழ்வில் செக்கலார் பெருமானால் அருள் செய்யப்பட்ட பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கவும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அருள் தரும் தேவகிரி அம்மையுடன் ஆகிய அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருப்படித்தாமரைகளை மனம் மொழிமைகளாலே வணங்கிக் கொண்டு அருள்குநாதர் திருவடிகளை மனம் மொழிமைகளாலே வணங்கிக் கொண்டு அடியேனை நன்னழுக்கன் ஆட்புப்படுத்தி ஆசிரியர் பெருமானார் திருவடிகளை முக்கரணங்களால் தொழுது வணங்கி பணிந்து இங்கே எழுந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்கள் திருவடி தாமரைகளையும் வணங்கிக் கொண்டு நம் இந்த வகுப்பிற்கு அன்னம்பாளிப்புக்கு உதவியாக இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்கள் திருவடி தாமரைகளையும் மனம் உரிமைகளாலே வணங்கிக் கொண்டு இவ்வகுப்பினை சிந்திக்க முற்படுகின்றோம். பெருமானுடைய பேரொரு கருணையினால் நாம் இதுகாலும் உங்களே கலைய நாயனார் அட்டவிரட்ட தலங்களில் ஒன்றாகிய திரு கடவுர் என்னும் அந்த பெரும்பதியில் திரு அவதாரம் செய்து பெருமானுக்கு இடைவிடாது குங்குளிய பணியை செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய வரலாற்றினை நாம் சென்ற வகுப்பு வரை சிந்தித்தோம். பெருமான் அவருடைய கருணையினால் அவருடைய திருவருளினால் என்ன வந்தது? வறுமை வந்தது. இப்போ நமக்கு பெருமான் என்ன வரணும்? வறுமை வரணும் கூட அதுக்கு பெருமானுடைய வேறொரு கருணை நமக்கு வேண்டும். இருந்தால் தான் நமக்கு வறுமை கூட வரும். அப்போ வறுமை வரைக்கு அவருடைய கருணை வேணும்னா அருள் கிடைக்கிறதுக்கு அவரே நமக்கு துணையாக நிற்கும். அப்போ நமக்கு எல்லாமே வரக்கூடிய செயல்கள் அத்தனையும் யாரால் நடக்கும்? பெருமானால தான் நடக்கும். அப்போ பெருமான் ஒரு உயிருக்கு, இந்த புராணம் தொடங்கும் பொழுதே பார்த்தோம், ஒரு உயிருக்கு இன்பத்தையும் அவருக்கு வேண்டாத உயிருக்கு துன்பத்தையுமா கொடுப்பாரு. அவர் நடுநிலையாளர், இன்பமும் துன்பமும் இல்லாதவர்.
அப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த ஆன்மாவின் வினைக்கு ஏற்றார் போல அதற்கு பிறவியையும் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நடுநிலையாளராக இருந்து அந்த பணியை சிறப்பாக செய்து வருகின்றார். அதுவும் ஆன்மாக்கள் மீது வைத்த கருணையின் காரணமாக. இல்லைன்னா பெருமான் கருணை வைக்கல அப்படின்னா நாம் கேவலங்கிற இடத்துலையே கடந்து போயிருக்கோம். பெருமான் அங்கேயும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் எப்படி இருக்கிறாரு, அவர் மறைந்து ஆணவம் மேலோங்கி நிற்குது. அப்போ முக்தி நிலையில் என்ன பண்ணுதுன்னா ஆணவம் ஒடுங்கி திருவருள் வெளிப்பட்டு. இதுதான் வித்தியாசம். அங்கே துன்பத்தை அனுபவிக்கிறோன்னு தெரியாமல் ஆன்மா துன்பத்தை அனுபவிக்கும். முக்தி நிலையில இன்பத்தை அனுபவிக்கின்றோம் என்று தெரியாமல் அனுபவிக்கும். அதுதான் இந்த சனகாதி முனிவர் 4 பேரும் பெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க, சுவாமி எல்லா ஆகமும் புராணம் இதிகாசம் எல்லாம் படிச்சுட்டோம், ஆனால் ஒரு தெளிவே இல்லை அப்படின்னு. அப்போ பெருமான் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடைக்கு வெல்வாம் அப்படின்னு என்ன சொல்றாருங்க. அப்படியே மௌனமாக உட்கார்றாரு. நாம் இப்போ சில பேர்கிட்ட சொல்லுவோம்ல, சத்தம் போடாதங்கிறத சத்தமாக சொல்லுவோம். அது மாதிரி அவர் மௌனமாக இருங்கிறத மௌனமாக இருந்து காமித்தார். எப்படி மனம் பெருமானை ஆணவம் கண்மம் மாயை விட்டு பெருமான் திருவடியை பற்றணும்னு இப்படி காமிச்சாரு. அதை அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் உணர்ந்தது. ஆன்மாக்கள் 4 வகையா இருக்குதுங்க. மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் அப்படின்னு. இதில் நாம் எங்கே இருக்கிறோம் நம்மளே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். மந்தம் அப்படிங்கிறது வாழமாட்டேன், எவ்வளோ முறை பற்ற வச்சாலும் அப்படியே தான் இருக்கும். அது பிடிச்சி எரியவே எரியாது. அதுக்கு அடுத்தது மந்ததரம் அப்படிங்கிறது காஞ்சி போன விறகு. எதையாவது ஒரு பொருளை போட்டு பற்ற வச்சோங்கன்னா பிடிச்சிட்டு எரியும். இது மந்ததரம். அதுக்கு அடுத்தது தீவிரம் அப்படிங்கிறது கறி. இந்த கறி கட்டை வெந்து போன கறி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இன்னும் நிலக்கரியாக சில ஆன்மாக்கள் இருக்கும். நிலக்கரி அப்படின்னா ஒன்றோட ஒன்று ரொம்ப நேரம் உராசிச்சுன்னா தீ பிடிச்சி. அதனால தான் நிலக்கரி கொண்டு போகிற புகை வண்டியெல்லாம் கூட என்ன செய்வாங்க, தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் போனோடனே அந்த ரயில் பெட்டியில் உள்ளார தண்ணியை விடுவாங்க, ஈரப்பதம் குறையாமல் இருக்கிறதுக்காக. அப்போ எளிதாக அது தீ பற்றிக்கும். இதை விட இன்னொன்று இருக்குது, தீவிர தரம். அது என்னன்னா கற்பூரம். பற்ற வச்ச மாத்திரத்தில் என்ன பண்ணும், தப்புன்னு பிடிச்சி. இதுதான் ஞானிகளின் நிலை. நாம் எங்கே இருக்கிறோம் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சொன்னோம்னா அது வேற மாதிரி இருக்கும். அதனால் நாம் எங்கே இருக்கிறோன்னு நாம் வாழமட்டையா விறகா கரியா கற்பூரமானு நம்ம தான் முடிவு பண்ணிடணும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோன்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்படி இந்த அதிபக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் இவங்க அந்த நிலையில தான் இருக்கிறாரு. அவருக்கு பெருமான் என்ன பண்றாரு, காலனை காய்த்த காலனார் அள்ளும் அன்புடைய சிந்தை அடியார். அள்ளும் அப்படின்னா எப்பொழுதும், அவரிடத்துல அந்த எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதானாக இருக்கக்கூடிய பெருமான் சாலனி பசித்தாய் உந்தன் தட நெடு மனையில் நன்னி. இப்போ நீ ரொம்ப பசியோடு இருக்கிற, நீ போய் சாப்பிடுன்னு சுவாமி அங்கே அசரீதியில் சொல்கிறார். அப்போ அவர் மட்டுமா போனார்னா இல்லை, அடியாரையும் கூட்டி கொண்டு போனார். போய் அங்கே பார்த்த உடனே அந்த மனையாளை கேட்குறாங்க, செல்வத்தை கண்டு நின்று திருமணையாரை நோக்கி அந்த அம்மையாரை பார்த்து கேட்குறாரு, வில் ஒத்த நுதலாய் இந்த விளைவெல்லாம் எங்கோள் அப்படிங்கிறார். என்ன ஆச்சரியமா இருக்குது, இவ்வளோ நம்ம போக்குள்ள என்ன பண்ணோம், திருமாங்கல்ய திருத்தாலியை விட்டு நெல் வாங்க போன நமக்கு இங்கே வீட்டுக்குள்ளே வந்தால் என்னவா இருக்குது, அப்படியே வீடு முழுக்க செல்வம் கொளித்து போயிருக்கு. அது இல்லாமல் நெல் அரிசி அது அதற்கு தேவையானதெல்லாம் இருக்குது. ஏன் அப்படி எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டால், அல்வத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய மந்திரம் இது. நமக்கு எது வந்தாலும் என்ன சொல்லணும், அது நமக்கு பெருமான் எங்கே இருக்கிறார், இங்கே நஞ்சுண்டேஸ்வர பெருமானாவே இருக்கிறார். அப்போ நமக்கு இங்கே எது கிடைத்தாலும் என்ன சொல்லணும், நஞ்சுண்டேஸ்வரர் அல்வத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்ததுன்னு நம்ம மனசில் இருக்கணும். வெளியில் சொல்லிட்டு இது நான் தான் சம்பாதிச்சேன் என்னால் தான் வந்துச்சுன்னா இருக்கக்கூடாது. எது வந்தாலும் சரி அது எங்கள் பெருமானின் பேரூர் கருணையினால் வந்தது. அப்போ இந்த மந்திர சொல்லி என்ன பண்ணணும், எழுதி வைத்துக் கொள்ளணும். எங்கள் வீட்டில் நம்ம என்னத்தை பார்ப்போம், தினைக்கும் செல்ஃபோனுக்கு அடுத்தது இன்றைக்கி அதிகமாக பார்க்குறது முகம் பார்க்கும் கண்ணாடி.
செல்ஃபோனு, அதுக்கடுத்து அதிகமாக பார்க்குறது முகம் பார்த்து கண்ணாடி. போகும் பொழுது ஒரு பார்வை, வரும் பொழுது ஒரு பார்வை. அதில் அப்படியே மேலே எழுதி வச்சுக்கணும், அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது அப்படின்னு எழுதி வச்சுக்கணும் இல்லையா? அப்படி அப்போ 20வது பாடலிருந்து இந்த வகுப்பை நாம் சிந்திக்கிறோம். மின்னிடை மடவாள் கூற மிக்க சீர் கலையனார்தான் மன்னிய பெரும் செல்வத்து வளமணி சிறப்பை நோக்கி என்னையும் ஆளும் தன்மைக்கு எந்தை எம்பெருமான் ஈசன் தன் அருள் இந்த வண்ணம் என்று கை தலைமேல் கொண்டார். என்ன பண்றாருங்க? மின் இடையால் மடவாள். மின் இடை அப்படிங்கிறது அம்பாலோட இடை, சிறு மின் இடை அப்படி அந்த சின்னதாக இருக்குமா, அது பெண்களுக்குரிய அங்க லட்சணங்களில் அதுவும் ஒன்று. அப்படி அந்த இடையை உடைய பெண்ணுங்களுக்குரிய இலக்கணம். அந்த இடையை கூறா மடவார் ஊறு மிக்க அப்படிங்கிறார். மடவார்னா மடமை உடையார், மடம் கொழுந்து கொண்டு உயர்ந்த இருக்கிறதிலேயே உயர்வான இலக்கணமாக அது போற்றப்படுகிறது. ஊறு மிக்க சீர் பாலின் இன் அடிசில் உண்டு பருகுவார் ஒளிகை என்று இறைவன் அசரிய போது அம்மையார் கூற அறிந்து அதனை முன்னி. இப்போ இது எதுக்கு கூறு மிக்கார் அப்படின்னா, அங்கே சுவாமி ஏற்கனவே என்ன சொல்லிட்டாருங்க, அங்கே போங்க அடிசில் சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு, உண்ணு அப்படின்ட்டாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மையார் கேட்டு அதை அவங்க சொல்கிறாங்க. எங்களோ விடைவன் அல்லொத்த கண்டன் எம்மா அருள். அப்போ சீர்கலையனார், மிக்க சீர்கலையனார் தான் அப்படின்னா சிறப்பு. இந்த ஏன் சீர் அப்படின்னா, இந்த இடத்துல அது சீராக வந்தது, பெருமான் இடத்திலிருந்து வந்தது நமக்கு. அப்போ வந்த மிகுந்த சிறப்பினை உடையது. மன்னிய சிறப்பை முன்பு போல் வறுமை வந்து ஒளியாது நினைக்கும் மற்றாது முற்றாது வழிநலன். இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த செல்வங்கள்லாம் என்னைக்காவது வற்றி போகுமா? போகாது. ஏன்னா சங்கநிதி பதுமதி ரெண்டும் எப்பொழுதும் உடனாகவே இருக்க போகுது. இதை யார் சொல்லுவாங்க? அடுத்து சொல்லுங்க. போன புராணத்திலேயே சொன்னோம், போன வகுப்புல. இதை சங்கநிதி பதுமநிதியை உங்களுக்கு இதை செய்யன்னு யார் சொல்லுவா? இளையான்குடி மாறநாயனார். குபேரனுக்கு ஆணையிடுறது யாரு? நம்ம இளையான்குடி மாறநாயனார். அப்ப நமக்கு சங்கநிதி பதுமநிதி எந்த நிதி வேணாலும் யார்கிட்ட கேட்கணும்? குபேரன்ட்டெல்லாம் போய் கேட்ட வேலைக்கு ஆகாது. நம்ம இளையான்குடி மாறநாயனார்கிட்ட வந்து கேட்டோம்னா நமக்கு சங்கநிதி பதுமநிதி இரண்டுமே வந்து கிடைக்கும். இப்ப நமக்கு என்ன நிதி வேண்டும்னாலும் யாரை கேட்கணும்? இளையான்குடி மாறநாயனாரை தான் கேட்கணும். சுவாமி எனக்கு வீடு கட்டணும். அப்போ உங்களுடைய நாயனார் செய்த திருப்பணியை நாம செய்யணும். அப்பதான் அவர் தருவார். அப்ப அந்த மன்னிய பெரும் செல்வத்து வளமணி சிறப்பை நோக்கி, அப்ப ஆட்கொள்ளத்தக்க என்னையும் என உண்மை இழிவு சிறப்பு. அந்த எம்மையும் சொல்வார் இல்லையா, என்னையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்த அம்மையென கருளியவாய் யார் வருவார். அந்த எம்மைங்கிறது என்னங்க? நம்மளோட இழிவை குறிக்கக்கூடியது. நான் ஒரு ஆளுன்னு ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு ஒரு அழைப்புதல் குடிக்கிறேன். ஏங்க நீங்கள் இருக்கிறதுக்கு நான்லாம் ஒரு ஆள் ஃபோனில் சொன்னால் வந்திருப்பேன், நீங்கள் இதுக்கெல்லாம் வீடு தேடி வரணுங்களா? இது என்ன அது வைக்கலாம், அந்த கல்யாணத்துக்கே நம்ம போக மாட்டோம். ஏன்னா அவங்க பணக்காரரை தான் மதிப்பாங்க, நம்மளெல்லாம் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் நேரில் வந்து வைக்கும்பொழுது என்ன சொல்லுவோம்? ஒரு முகஸ்துதிக்காக இதுக்கெல்லாம் நீங்கள் வரணுங்களாங்கயா, நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க அப்படியெல்லாம் சொல்லலை. எம்மையும்போர் பொருளாகி நாங்களாம் ஒன்றும் போதான் ஆயேனே உய்ய கொண்ட நின்று கருணை. நீங்களாம் எங்களுக்கு வந்து இவ்வளோ செய்யணும் இல்லை சாமி, ஆனால் எங்கள் மீது வைத்த கருணையினால். அதனால தான் நம்ம மார்கழியில் பாடிட்டு இருக்கோமே, இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவாள் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவாள் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருவாள் சென்னியின் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் திருப்பெருந்துறைவரை சிவபெருமானே எம்மையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்மையும் அது அந்த இடத்துல எம்மைங்கிறது என்னங்க? நீ சொல்றாரு இல்லையா, என்னையும் ஆளும் தன்மை. என்னையும் அப்படிங்கிறது நாம அதற்கு தகுதி இல்லாதவர்கள். இருந்தாலும் பெருமான் என்ன பண்றாரு? கருணையின் காரணமாக வந்து நம்மை ஆட்கொள்றார். அதுதான் அன்பராகி மற்ற அருந்தவர் முயல்வார்க்கு அயனும் மாடும் மற்ற அலமரும் பெருகும்
என்பராய் நினைவார் என்னை பலர் நிற்க இங்கு என்னை எத்தினுக்கு ஆண்டாய். செத்திலாபத்துக்கு சொல்வார். எல்லாரும் நிற்கிறாங்க. இப்படி அவங்கவுங்க வந்து சுவாமி வரமாட்டாரா தவம் பண்ணுறாங்க. இன்னும் நம்ம ஒரு பார்க்கணுன்னா திருவிளையாடல் படத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, அம்மை சிவபெருமானை பார்க்குறதுக்கே ஏறக்குறைய அந்த இயக்குனர் எடுத்திருப்பார். ஒரு 5-6 நிமிடங்கள் ஆகும். அம்மை வந்து பெருமானை தரிசனம் அம்மை வந்து வழிபாடு பண்ணுவாங்க. அவங்களுக்கு காட்சி கொடுக்குறதுக்கே அவ்வளோ நேரம். ஒரு திரை, ஆமாம், அந்த திரையில வரக்கே அவ்வளோனா. அப்போ நம்ம புராணத்தில் சிந்திச்சுக்கணும் பெருமான் வரத்துக்கு எவ்வளவெல்லாம் இருக்கணும். அங்கே எல்லாம் பாருங்க, அது அப்படியே இந்த பாடலை அப்படியே நீங்கள் அங்கே பொருத்தி பார்க்கலாம். இன்னிசை அப்படியே ஒரு பக்கம் யாழ் வாசிப்பாங்க, வீணை வாசிப்பாங்க, பரதம் ஆடுவாங்க, நந்தி மத்தம் அடிக்கும், இத்தனையும் நடக்கும். ஆனால் பெருமான் அதன் பிறகுதான் அம்பாள் வந்து போற்றி பாடுவாங்க. நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு பாடின பிறகுதான் சுவாமி அங்கே எழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி அப்படியெல்லாம் விட்டுட்டு சாமி எங்கே வந்துட்டாரா? திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசக பெருந்தகையை பிடிக்க வந்தாரா? அவரையா பிடிக்க வந்தார்? நம்மையே பிடிக்க வந்தார். அப்படி சுவாமி என்ன பண்ண, அது ஒரு இடிச்சுரை, எம்மையும் ஆளும் தன்மைக்கு. இப்போ நாமெல்லாம் அதற்கு தகுதியான நினைச்சு பாருங்க, இல்லை. ஆனால் பெருமான் வைத்த கருணை, எந்தை எம்பெருமான் ஈசன். அப்ப இவர் யாருங்க? எந்தை, எனக்கு தந்தையாக இருக்கக்கூடியவன். எம் பெருமான், எனக்கு தலைவனாகவும் இருக்கக்கூடியவன். தந்தையாகவும் தலைவனாகவும் இருக்கக்கூடிய பெருமான் ஈசன். தன் அருள் இருந்த வண்ணம். பெருமானுடைய அருளை இப்படித்தான் சொல்லிட முடியுமா? இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி ஒன்ன காட்டா எம்மானே. அப்பர் பெருமான் திருத்தாண்டன். அப்ப பெருமானை இப்படித்தான் சொல்லிட முடியுமானா முடியாது. ஆனா இவரு சொல்றாரு, இதே நாம் பார்த்ததை சொல்றார். என்னையும் மடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட அப்படின்னு கந்தபுராணத்தை வரும். என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட அப்படிங்கிற இந்த இருவினை அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். மும்மலம் இருவினை அப்படிங்கிறது கண்ணப்பர் புராணம். இது அப்பப்போ நமக்கு சிந்தனைக்கு வந்துகிட்டே இருக்கணும், சிந்தனைக்கு வந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் நம்ம புராணத்தை கேட்கணும்னு இருக்கு. எந்தை எம்பெருமான், எந்தை நாயனார் ஆளுடைய பிள்ளையாரிடத்து மிக்க அன்பு கொண்டவர். எந்தை எம்பிரான் ஈசர். இவர் எப்படிப்பட்டவர்? கலையனாரே திருஞான சம்பந்தனிடத்திலேயும் மிகுந்த அன்பு கொண்டவர். அவர் வரலாறுக்கு உள்ளார வரப்போறாங்க. நாவுக்கரச பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் அவர் இல்லத்தில் எழுந்தருளி திருஅமுது உண்ண இருக்கிறார்கள். நினைச்சு பாருங்க. அப்படி நாய் சிவியை ஏற்றி வைத்த பெருமான் துறந்தாதம் தூநெறிக்கண் சென்றே நல்லேன், தூமலை சூட்ட நான் தூயே நல்லேன், பிறந்தேன் திருவருளாலே பேசி நிற்கேன், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. இப்போ நம்ம பெருமானை பேசும் நாளெல்லாம் பிறந்த நாள். நாம் கொண்டாடுமே வருஷத்தில் ஒரு நாள், அதெல்லாம் பிறந்த நாள் இல்லை. என்னைக்கு பெருமானை பற்றி நாம் பேசுகிறோமோ அதுதான் நமக்கு பிறந்த நாள். இன்னைக்கு பெருமானை பற்றி காலையிலிருந்து யார்ட்டையுமே நான் பேசலைங்க. அப்போ இன்னைக்கு நமக்கு நம்ம பிறக்கலை, அப்படியே தூக்கத்துக்கு போயிட்டோம்னு அர்த்தம். பெருமானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். அப்படி என்னை தலைமையில் கொண்டு, அப்போ அவருடைய வண்ணத்தை எண்ணி, பெருமானுடைய வண்ணத்தை எண்ணி என்ன பண்ணாருங்க? அப்படியே சிறமேல் கூப்பிட்டார். அப்படியே கையை அப்படி கூப்பிட்டு அப்படியே போறார் உள்ளார. எப்பொழுதுமே எந்த ஒரு பொருள் கிடைத்தாலும் அது பெருமான் கருணைனா அப்படியே அந்த சிரசுக்கு மேல போயிடணும் கை. பதுமணல் திருவின்மிக்கார் பரிகளும் திருத்தி கொண்டு கதுமென கணவனாரை கண்ணுதற்கு அன்பரோடும் விதிமுறை தீபம் ஏற்றி மேவுயின் அடிசில் ஊட்ட அது நுகர்ந்து இன்பம் ஆர்ந்தார் அருமறை கலையனார்தான். என்ன பண்றாங்க? அவருக்கு மட்டும் உணவு கொடுக்கல. அம்மா அவருக்கு மட்டும் இல்லை, அவர் கூட வந்த அடியார் பெருமக்களுக்கும் அன்னம் பாலிப்பு செய்கிறாங்க. பதும நல் திரு அப்படின்னா செந்தாமரையில் உள்ள லக்ஷ்மியின் விட உருவத்தில் சிறந்தவள். ஏன் அப்படின்னா நாம முன்னாடியே சொல்லியிருக்கோம், திருமால் ஒவ்வொரு முறையும் லட்சுமி என்ன பண்ணுவாங்க? மகாலட்சுமி திருமாலை வேண்டி 10 அவதாரத்திலையும் போய் பெருமானத்தில் விண்ணப்பம் வச்சு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க.
ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, தான் திருமாங்கல்யத்தையே கொடுத்து, தாலியை கொடுத்து பெருமானுக்கு தொண்டு செய்த வச்சாங்க. அதனால் திருவினி மிக்கார் அப்படின்னு சிவக்கணியை நமக்கு அழகாக விழிக்கிறாங்க. மிக்கார் அருளால் மிகுந்தவர், அந்த பதும திரு ஒருவ காலம் தமது கணவரை இழக்கவும் அதனை தாலி இழக்கவும் பெற்றார். யாரே? லட்சுமி. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, போய் அதை வாங்குவாங்க. தமது தாலியை ரூப திருப்பணிக்கே என்று கொடுத்தார். அடியார்களையும் ஆளுடைய அரசையும் ஆளுடைய பிள்ளையாரையும் என்று இரு பெருமக்களையும் பூசித்து திருமது ஊட்டும் அரண்பணி என்ற சிறப்பு குறித்ததாகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா அடியாரை விட இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு என்னன்னா, 2 பெருமக்கள், நம் சைவ பிறவர்களில் 2 பெருமக்களுக்கு இவங்க ஒரே நேரத்தில் அன்னம்பாளிப்பு செய்கிறாங்க. எவ்வளவு தவம் இருந்திருக்கணும்னு பாருங்க. அவர்களுக்கு எவ்வளவு தவம் இருந்திருந்தா நாம திருஞான சம்பந்தர் காலத்துல பிறக்கறதுக்கே தவம் இல்லை. நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் காலத்துல பிறக்கறதுக்கே தவம் இல்லை. பிறந்திருந்தோம்னா கல்யாணத்துக்கு போயிருந்தா போதும், நீ வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீ சாமி கும்பிட்டுருக்க தேவையில்லை, பெருமானுக்கு தொண்டு செய்ய தேவையில்லை. அவருடைய திருக்கல்யாணத்துல போய் தரிசனம் பண்ணியிருந்தோம்னா போதும், முக்தி பெற்றிருந்திருக்கோம். அப்ப நாம அதுக்கெல்லாம் தவம் இல்லை. பின்னாடி அவங்களுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய தவம் தான் சாமி நாம கொடுத்துக்கிறார். அதுக்கே அவர் நம்ம மேல எவ்வளவு கருணை வச்சிருக்கணும் இல்லையா? அப்படி பரிகளம், அப்ப வளைந்த குரு அப்படியே வளைந்து சொல்றாங்க. திருந்துதல், அறிந்து கொண்டு ஒழுக்கப்பட அமைந்தல். அப்ப திருத்துதல் அப்படின்னா அந்த திருத்தி கொண்டு, என்னத்தை திருத்தி கொண்டு, அந்த இதை இருக்கிற குற்றங்க பரிகளம் திருத்தி கொண்டு, வளைந்து குறுத்து அப்படியே அதை திருத்தி கொண்டு இருக்கும் நோக்கி என் கொண்டு கது என கணவனாரை கண்டு. இப்போ அப்படியே அந்த நெல்லும் பயிர் எப்படி வளைஞ்சு நிற்கும், விளைந்த நெல் பயிர் அப்படியே தரையை தொட்டு நிற்கும். அந்த மாதிரி ஒரு அடியாரை பார்த்தால் வணங்கும். இப்போ இந்த அம்மா இவங்களை யாரா பார்க்குறாங்க? கணவனாக பார்க்கவில்லை, அவரை அடியாராக பார்க்குறாங்க. அதனால தான் பாருங்க, கொண்டு வந்து விதிமுறை கணவனாரை கண்ணுதற்கு அன்பரோடு. இப்ப கணவனாரை பெருமான் அன்பரோடு விதிமுறை தீபம் ஏந்தி மேவும் என் அடிசில் ஊட்ட. அப்ப பெருமான் என்ன பண்ண, இந்த அம்மா என்ன பண்றாங்க, பெருமானுடைய அடியாரா அவங்க கூட, அவர் மட்டும் அல்ல, கூட அடியார்களும் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் சேர்த்து அடிசில் எப்படி ஊட்டுறாங்க அப்படின்னா இதுதாங்க. நாம கணவன் என்ன பண்ணணும், எங்கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் சேரக்க, எங்கை உனக்கல்லால் எப்பணியும் செய்யற்க. திருவெண்பாவை. இப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, திருநீர் வைத்தவர்கள் இல்லத்துல தான் சாப்பிடணும். யாரு? சமயம் விசேட தீக்கை, சமய தீக்கை பெற்றுட்டோம் அப்படின்னாவே என்ன பண்ணணும், அவங்க அடியார் இல்லத்துல தான் சாப்பிடணும். சரிங்க, நீங்க இப்படி சொல்லிட்டு போயிடுறீங்க, எங்க வீட்டுல அக்கம் பக்கத்துல சொந்தத்துக்கெல்லாம் போனா எப்படி சாப்பிடுறது? சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு திருநீரை பூசி விடுங்க. அவங்களுக்கு திருநீரை பூசி விடுங்க, அப்பவே சாப்பிட்டு. ஏன்னா நீரில்லா நெற்றி பால். அவங்க நீரில்லா உணவை நாம் சாப்பிட்டோம்னா அது நமக்கு வினையை கொடுத்து விடும். ஆகவே என்ன பண்ணணும், அவங்க முதல்ல நெத்தியில திருநீரை வைக்க சொல்லணும். வைக்கலையா நம்மளா எடுத்து திருநீர் பூசினா சாப்பிடணும். அப்ப திருநீர் பூசினாதான் சாப்பிடணும். நம்ம ஆகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது, புராணத்திலையும் சொல்லியிருக்குது. அப்ப திருநீர் வச்சவங்க வீட்டுல சாப்பிடலாம் நாம இல்லையா? அப்ப அவங்க திருநீர் வச்சிருக்கிறாங்க, அப்ப அவங்க வீட்டுல சாப்பிடலாம். ஒரு முறை நம்ம போய் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம்னா, அடுத்த முறை நம்ம அவங்க வீட்டுக்கு சாப்பிட போனா என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு நமக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. இவன் வந்தா நம்மளை திருநீர் வைக்க சொல்றான், அதனால சாப்பாடு இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லையா, நம்மளை பார்த்த மாத்ததுல நம்ம மேல அன்பு இருந்தா என்ன பண்ணுவாங்க, திருநீர் எடுத்து குடிச்சிக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இவன் திருநீர் வச்சா இங்கே உட்காந்து 2-4 நாள் சாப்பிட்டுட்டே இருப்பான். அதனால இவனைய அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிடுவாங்க இல்லையா? அப்ப நாம சாப்பிடணும்னா என்ன பண்ணுவோம், உணவு எடுத்துக்கொள்ளணும்னா அடியார் இல்லத்துல தான் எடுத்துக்கொள்ளணும். அடியாரா இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நெருங்கிய சொந்தம் பையன் பிள்ளை, திருநீரை பூசி விடு, திருநீரை பூசிட்டு சாப்பிடலாம், ஒன்றும் குற்றம் இல்லை இல்லையா? ஏன் அப்படின்னா அது இன்னும் அப்படியே விரிஞ்சிட்டே போகாது பண்ணணும், அது பிறகு எங்கேயாவது சிந்திப்போம். அப்ப விதிமுறை தீபம் ஏற்றி மேவு மீன் அடிச்சு விட்ட. அப்ப மாகேச பூசை என்பது எப்படி பண்ணனா, கொண்டு வந்து மனை புகுந்து குழாவுவாதம் விளக்கிய
அப்படியே அன்போடு வரணும். அந்த அடியார் அப்படியே நம்ம பேசுறதுலேயே அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டு வந்திருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும், சாப்பிடணுங்கிற எண்ணம் வரணும். சாப்பிட்ட பிறகு கொஞ்சமாக ஒரு 5 நிமிடம் இருங்க, அந்த தேடி இருக்கும் டீ வச்சு குடிச்சிட்டு நீங்கள் கிளம்புங்க. அந்த ஒரு 5 நிமிடம் அவங்க அந்த உபசரிப்புலேயே அவங்க என்ன பண்ணிடணும், மனசும் அந்த வயிறும் நிறைஞ்சு போயிருக்கும். அந்த உடனே நம்ம வீட்டில் உள்ளார போய் பார்த்தோன்னா டமால் டுமின்னு உருளக்கூடாது. உருண்டுச்சுன்னா என்ன ஆகும், அது சரி ஏதோ வேண்டாம் வெறுப்பா செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த விதிமுறை தீபம் ஏற்றி மேவும் மீன் அடிச்சு அப்ப சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடி இசை பாடல் மறந்தறியேன். அப்ப வந்து அடியார் என்ன பண்ணணும், அப்படியே அமர வச்சு ஆசனம், ஐயா நீங்க உட்காருங்க, சாப்பாடு இலை தண்ணி இருந்தாங்க, அதுக்கு என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது என்ன அதெல்லாம் கேட்கு. ஏன்னா அடியா தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அடித்துள்ளார், அது ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டில் இதுதான் இருக்குது, நீ இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா அறிவாட்ட நாயனார் போனோம்னா அவருக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை, அவர் என்ன பண்ணாரு, சென்னில்லாதான் இறைவனுக்கு படைத்தார். அப்போ அந்த என்ன பண்ணணும், நாம அடியாரை பார்த்த மாத்திரத்துல அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அதை அவர்களுக்கு அன்னம்பாடிப்புக்கு தயார் செய்து அந்த அன்போட பரிமாறணும். அப்படி இவங்க என்ன பண்ணாங்க, விதிமுறை தூப தீபம் ஏற்றி அந்த திருமுடி மேலே பூவை வச்சு அப்புறம் தூபம் காமிச்சு பிறகு தீபம் காமிச்சு அடியார் பெருமக்கள் அமுது செய்து அருள்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி அரிசி ஊட்டாங்க. அது நுகர்ந்து இன்பம் ஆர்ந்தார் அருமறை கலையனாதாம். அப்படி அவங்க செய்யறத பார்த்து என்ன பண்ணாங்க, ஒரே இன்பமாக இருந்தது. இப்ப இதில் நாம இன்னொரு செய்தி சிந்திக்க வேண்டியிருக்கு. நாம அன்னம்பாளிப்பு என்பது என்ன, அன்னதானம் என்பது என்ன, இது தெரிஞ்சுக்கணும். இப்ப அன்னம்பாளிப்பு என்பது நாம் அடியார் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடியது அன்னதானம். அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம், பசு புண்ணியத்தை தரும், புண்ணியத்தை தரும். அது என்ன புண்ணியம் தரும்னா பசு புண்ணியத்தை தரும். அடியார்களுக்கு கொடுப்பது பதி புண்ணியம் அடியார்களுக்கு. அதனாலதான் அன்னம் பாலிப்பு, அது அன்னதானம். அதுக்கு கொடுத்தா அன்னதானம், இது அன்னம் பாலிப்பு. அப்ப அடியார்களுக்கு கொடுக்கக்கூடியது அந்த இறைவனுக்கு கொடுக்கக்கூடியது. ஏன்னா அவங்க உள்ளத்துல பெருமானை வைத்து பூசை செய்யக்கூடியவர். அவருக்கு கொடுத்தீங்கன்னா நேரடியா தபாலை கொண்டு போய் எங்க போட்டீங்க, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போட்ட மாதிரி. அன்னதானம் கொடுக்கறது அப்புறம் பிற்காலத்தில் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அந்த நிலைக்கு கொண்டு வரும். நீங்கள் அடியாருக்கு கொடுத்தோம்னா அது நேராக சிவத்துக்கே போகும். அதுதான் நமக்கு புராணம் வலியுறுத்து. அப்போ அந்த நாம் செய்யக்கூடிய அன்னதானமாக அன்னம் பாலிப்பாங்கிறது நாம் முடிவு பண்ணிக்கணும். ஊருதோறும் பலி கொண்டு உய்க்கும் ஒருவனது அருளினாலே பாரினில் ஆத்த செல்வம் உடையாராம் பண்பில் நீடி சீருடை அடிசில் நல்ல செருங்கனி தயிர் நெய் பாலால் ஆகரு காதல் கூற அடியவர்க்கு உதவும் நாளில். அதுக்கு முன்னாடி செல்வம் வந்துருச்சு, இப்போ என்ன எழுதிச்சிங்க, நிறைந்த செல்வம் உங்களுடைய கலையநாயனார் இடத்துல இருக்குது. நம்மகிட்ட இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரி இடத்த கூட பிடிப்போம். யாருக்காவது தருவோமானா ஒன்று. ஏன்னா நான் சாமிக்கு தொண்டு செய்து சாமி எனக்கு கொடுத்ததுன்னு நினைக்க மாட்டோம். இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் உனக்கு தர முடியாது. ஆனால் இவர் என்ன செய்து வந்தார், இறைவனுக்கு தொண்டு செய்து வந்தார். அது இறை வழிபாடு, லிங்க வழிபாடு. இப்போ என்ன பண்றாருன்னா, பொருள் வந்த உடனே அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்கிறார். நித்தம் அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு. எப்படி ஊர்தொரும் பலி கொண்டு வைக்கும் ஒருவனது அருளினாலே. இப்போ நம்ம பெருமான் எப்படி ஊர்தோறும் பலி கொண்டு நிற்கிறார். எதுக்கு பலி கொண்டு நிற்கிறார், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவத்தை வாங்குவதற்காக பெருமான் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளக்கூடிய பெருமான் வீட்டு வீட்டுக்கு வராரு. கொஞ்சம் போடுங்களேன். அவர் என்ன சாப்பிடவா போறாரு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் என்கின்ற ஒன்றை தான் கேட்டு வரான். அவனுக்கு வேற எதுவுமே நம்ம இடத்துல தேவையில்லை, அது ஒன்றுதான் தேவை. அதை கேட்டு ஊர்தோறும் பழி திரியக்கூடியவன்
உயிக்கும் ஒருவனது எது அந்த பலியை வாங்கி கொண்டு நமக்கு என்ன தருவான்? நாம இப்ப கொடுத்தோம்னா வாங்குறவன் தானே சந்தோஷப்படணும். ஆனா இவரிடத்துல கொடுத்தோம்னா கொடுக்கிறவன் சந்தோஷமா இருக்கான். கொடுக்கிறவன் சந்தோஷமா இருக்கான். மற்றவன் இடத்துல கொடுத்தா வாங்குறவன் சந்தோஷமா இருக்கான். பெருமானுக்கு கொடுத்தோம்னா கொடுக்கிறவங்க நல்ல நிலையில இருக்கிறான். அதனால தான் உயிக்கும் ஒருவனது அருளினாலே அவனுடைய அருளாலே பாரில் ஆர்த்த செல்வம் உடையாராம் பண்பில் நீ. அந்த உலகத்திலேயே அவர் தான் செல்வம் அதிகமாக இருக்கக்கூடியவராக அன்றைய நிலையில. இன்னைக்கு யாரை சொல்றோம்? உலகத்திலேயே பெரிய பணக்காரன்னு சொல்றோம்ல, அவரை விட அன்னைக்கு அவர் தான் பெரிய பணக்காரன். அந்த அளவுக்கு செல்வம் இருக்குது. அப்ப நினைச்சு பார்த்தீங்க, சீருடை அடிசில் நல்ல செழுங்கதிர் செலும் கறி அப்படின்னா காய். கறிங்கிறது மாமிசம் இல்லைங்க. இதெல்லாம் நம்மளாம் தப்பா புரிஞ்சுதான் நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கறிங்கிறதுனா அப்படி மாமிசத்தை நினைச்சுக்கிறாங்க. மாமிசம் இல்லை, கறி என்பது காய். சரிங்களா? காய்கறி. அப்ப நல்ல செழுங்கறி, அதுக்கு அடுத்தது நல்ல தயிர், நல்ல பாலால் அப்படி சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் அடியார்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் அடியார்களுக்கு குடியிருக்கிறது. அடியார்களுக்கு கொடுக்கறது எப்படி இருக்கணும்? நல்ல செழுங்கறி, நல்ல தயிர், நல்ல பால். அவங்களுக்கு தானே அட போடுப்பா இந்த பாலி அதிலே ஊற்றி விட்டு போட்டோம் தெரியவா போகுதே. நம்ம இன்னைக்கு அப்படிதான் செய்து கொண்டிருக்கோம் இல்லையா? அதிலே ஊற்றி விட அப்படின்னு. ஆனால் அப்படி இருக்க முடியாதான். அதுலேயே இருக்கிறதுலையே நம்மகிட்ட இருக்கிறதுலையே என்ன நல்லதா இருக்குதோ அதை எடுத்து அடியார்கள் கொடுக்கும். அதனால தான் நம்ம பெருமக்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, அடியார்கள் அன்னம்பாளிக்கும் இறைவன் அன்னம்பாளிக்கும் சென்னெல்லாம் தேடி கொடுத்தாங்க. தமக்கு இருக்கிறதுலேயே கார் நெல்ல சமைச்சு சாப்பிட்டாங்க. இளையான்குடி மாறர் அப்படித்தானே பண்ணார். அப்படி உயர்வானது, அந்த உயர்வானது தான் அடியார்களுக்கும் அரணுக்கும் கொடுக்க வேண்டும். அப்படி சீருடை அரிசில் நல்ல செழுங்கறி தயிர் நெய் பாலால் ஆர்வரும் காதல் கூற அடியவர்க்கு உதவும் நாளில். காதலோட அன்போட செய்யணும். எப்படி செய்யணும்? அந்த நல்ல நல்ல அதை நல்ல நல்ல அப்படிங்கிற மாதிரி இங்கே நல்ல அந்த அன்போட உருக்கத்தோட அடியார்கள் மக்கள் கொடுக்கணும். வந்தியா சாப்பிட்டியா சரி போயிட்டு வா அப்படின்னு ஒன்னே அவருக்கு அப்பா பரவாயில்ல எப்படி நம்ம ஒரு வேளை சாப்பாடு போட்டாங்களே நம்ம போகலாம். இருங்க வந்ததே வந்தீங்க ஒரு 5 நிமிஷம் இருக்கு கொஞ்சம் காப்பி வச்சேன். அந்த ஒரு காதல் அதுதாங்க இருந்து சொல்லுது. அந்த அன்பு வேணும் நம்ம இடத்துல. வந்தேமா வேலையை முடிச்சா கிளம்பு அப்படின்னுட்டோம்னா அவ்வளோதான் நம்ம அன்பு அப்படின்னு இருக்கணும். அப்ப செங்கன்கள் ஏற்றின் பாகன் திருப்பனந்தாளில் மேவும் அங்கனன் செம்மை கண்டு கும்பிட அரசன் ஆர்வம் பொங்கி தன் வேளமெல்லாம் கூட்டவும் நேர் நில்லாமை கங்குளும் பகலும் தீரா கவலையுற்று அழுங்கிச் செல்ல. இப்படி ஒரு அடியார்களுக்கு தொண்டு செய்து கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இங்கிருந்த அந்த கேமரா எங்கே போகுதுன்னா திருப்பனந்தாள் என்னும் திருத்தலத்திற்கு போகுது. அங்கே என்ன பண்ணா செங்கன் வெற் ஏப்பின் பாகன். செங்கன்னா சிவபெருமான், செங்கன் விடைப்பாகன் அப்படின்னா செங்கன் விடை வெள் ஏற்றின் செங்கன்னை உடைய அந்த நந்தியம்பெருமானை பாகனாக உடையவன், அதை வாகனமாக உடையவன் யாரு? திருப்பனந்தாளில் மேவும் அங்கணன் செம்மை. இப்ப அங்கணன் கைலை காக்கும். இங்க வரக்கூடிய அங்கணன், அங்க செங்கனன்கிறது நந்தியம் பெருமானி, இங்க வரக்கூடிய அங்கணன் என்பது பெருமானை குறிக்கும். அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழிமை கொண்டு நம்புரு மரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி அப்படிங்கிறது நந்தியம் பெருமானுடைய துதி அதில் வரும். அப்ப அங்கணன் செம்மை கண்டு அங்க இருக்கக்கூடிய பெருமானை கண்டு கும்பிட அரசன் ஆகும். அப்ப இருந்த சோழ அரசருக்கு அங்க போய் திருப்பனந்தாளில் வணங்க வேண்டும் என்று தீராத ஆசை. அந்த சோழ மன்னன் யார் என்பதை ஜெயக்கலார் பெருமான் குறிப்பிடார். இது மாதிரி நிறைய பேரை விட்டிருப்பார். அதுக்கு காரணம் தெரியாது நமக்கு, அது அவருக்கு தான் தெரியும். அப்ப அரசன் ஆர்வம் பொங்கி தன் வேளமெல்லாம் கூட்டவும். அங்க போன அரசன் என்ன பண்றான்? அங்க போய் பார்த்தீங்கன்னா அப்ப இருந்த சுவாமி தடாதகை என்கின்ற பெண்ணிற்காக என்ன பண்ணாரு? இப்ப நாம எல்லாம் திருத்தல யாத்திரை போகும் பொழுதெல்லாம் இதை சிந்திச்சிருக்கிறோம்.
தடாதகை அப்படிங்கிற ஒரு அடியார் பெண்ணுக்காக தன்னை சாய்த்தார். அந்த பெண் தினசரி இறைவனுக்கு என்ன பண்ணுவாங்க? மலர் கொடுத்து மாலையாக சாத்தி கொண்டு வந்தார்கள். அப்படி வரும் வேளையிலே ஒரு நாள் இப்போ மாதிரி பெண்கள் அப்போ அந்த மேலாடை போட்டிருப்பாங்களான்னு தெரியாது. அப்போ அந்த புடவையால் தன்னை மறைத்திருப்பாங்க. மறைத்து இறைவனுக்கு மாலை சாத்த போகும் பொழுது அந்த மார்பு சீலையானது விலகியது. அப்போ அந்த புடவையை பிடிச்சா சாமிக்கு மாலை சாத்த முடியாது. மாலை சாத்தணும்னா புடவையை பிடிக்க முடியாது. இந்த சிரமத்தை உணர்ந்த நம் இறைவர் என்ன பண்ணார்னா, தெரிந்த இறைவர் அப்படியே தன்னை சாய்த்தார். பெருமான் என்ன பண்ணாருங்க? அவரே சாய்ந்தார். அப்ப பெருமானுடைய கருணை நாம என்னன்னு சொல்றது? அப்படி சாய்ந்தவர் பலகாலம் அங்க இருந்தார். அப்படியேதான் யாருனாலும் போறாங்க, தரிசனம் பண்றோம், வரோம். இப்ப நம்ம ஆலயத்துக்கு வரோம், இருக்கிறது என்ன பண்றோம்? நம்ம சேதப்படுத்தாம போனோம்னா போதும். வந்து எதையும் யாரையும் தொந்தரவு பண்ணாம சேதப்படுத்தாத போனாவே போதும். அந்த அளவில் தான் நாம் இருக்கிறோம். அப்படித்தான் அவங்களும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த வந்த சோழருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் இவர் சாஞ்ச மணிக்கு இருக்கிறாரு அப்படின்னாரு. இந்த மாதிரி ஆட்சி தடாதகை என்கின்ற பெண்ணுக்காக இறைவன் சாய்ந்து கொடுத்தார் அப்படின்னு கேள்விப்பட்ட மாத்திரத்துல, அப்ப அதற்காக கொடுத்த இறைவன் நமக்காக நிமிர மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய யானைகள்லாம் கொண்டு வந்து பூட்டி, யானை இது வந்து அன்பினால் ஏற்பட்டதுதான். அவனும் அவரு ஒரு முனைப்போடையோ நான் தான் செய்வேங்கிறதெல்லாம் இல்லை. ஏன் அப்படி இருக்கிற இறைவனை நேர்படுத்தக்கூடாது அப்படின்னு தோணிடுச்சு. அதனால் அப்படியே என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே அந்த யானைகள் எப்படி கல்லை போட்டு இழுப்பாங்க, பாரத்தை இழுப்போம். துதிக்கீரை தூக்குன்னா முன்னாடி வச்சு தூக்கிடும். ஆனால் இழுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? கழுத்தில் ஒரு கயிறும் பின்னங்காலில் 2 கயிறையும் கட்டி அதை இழுப்பாங்க. அந்த மாதிரி கழுத்துலையும் கயிறையும் கட்டி இழுத்து என்ன ஆயிடுச்சுங்க, அது நேர் நிற்கிற காயம்தான் வந்துடுச்சு. யானைக்கு அப்படியே காயம் ஏற்பட்டுருச்சு, ரத்தம் வடியுது. இப்படியே இழுத்து பார்த்து என்ன பண்ணிட்டாரு, மன்னரும் சோர்ந்து போனார். என்ன பண்ணாரு, எல்லாம் கூட்டமும் நேர் நில்லாமை கங்குள் பகலும். அப்ப இரவும் பகலும் இப்படி அந்த பணி எப்படி நடக்குதுங்க, இரவும் பகலா நடக்குது. இப்படி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தீரா கவலை விட்டு, ஏன்னா அப்பயும் நேரான பாட்டை காணும். யானை படையை வச்சு யானையை இழுக்கிறாரு. அப்ப என்னாச்சு, அந்த திருமேனி நேரான பாட்டை காணும். செஞ்சடையப்பர் அப்படியே சாய்ந்த திருமேனியாகவே செஞ்சடையப்பர் நிற்கிறார். அங்கே அம்பாள் பேர் பெரிய நாயகி. பனைமரம் தலவிருட்சமாக கொண்ட தலங்களில் அதுவும் உண்டு. பனைமரம் தலவிருட்சமாக கொண்ட தலங்களில் திருப்பனந்தாள் அப்படிங்கிற அந்த திருக்கோயிலும் ஒரு தலவிருட்சமாக இருக்கின்றது. அங்கே அது மட்டுமல்ல, வாசுகின்ற பெண்ணாகி அந்த பாம்பு வழிபாடு செய்தது. சந்திரன், சூரியன், எச்சகனி அப்படிங்கிறவங்க, வெள்ளையானி, பிரம்மன் இவர்கள் எல்லாம் வழிபட்ட தலமாக அந்த தலம் விளங்குகிறது. அப்படி இருக்கக்கூடிய செஞ்சடையப்பற இவர் இப்போ இரவும் பகலும் என்ன பண்றாரு, அந்த பணி திருப்பணி நடக்காதனால அவர் பெரும் கவலை உற்று அழுத்தி செல்ல அப்படியே ஒரு மாதிரி கவலை உற்று நிற்கிறார். இந்த செய்தி என்ன பண்ணுது, அப்படியே கொஞ்ச காலத்துல நம்ம உங்களிகலை நாயனார் காதுக்கு போகுது. ஏறக்குறைய இன்றைக்கு திருப்பனந்தாளுக்கும் திருக்கடவுளுக்கும் இருக்கக்கூடிய தொலைவு ஒரு 70 கிலோமீட்டர் இருந்து 80 கிலோமீட்டருக்குள்ள வரும் இன்றைய அளவில். இப்படி ஒரு செய்தி வருது. நம்மளா இருந்தால் செய்தி எப்படி போகும், வேற மாதிரி போகும். நம்ம செய்தியாக இருந்தால் வேற மாதிரிலாம் போய் சேரும். ஆனால் இவங்க அந்த திருப்பணி செய்யக்கூடிய செய்தியை அங்கே திருப்பனந்தாளில் இருக்கிற ஒரு செய்யக்கூடிய அந்த பணியானது எங்கே போகுது, திருக்கடவுளுக்கு போய் சேருது. இப்போ இதுக்கு எப்படி ஆகிருக்கும், எப்படியும் ஒரு நாளாவது ஒரு 2 நாளாவது ஆகிருக்குமா, இதுக்கு ஒரு 2 நாள். இப்போ இந்த 2 நாளும் இரவும் பகலும் இந்த பணி நடந்து கொண்டே இருக்குது. இப்போ அங்கே போயிடுச்சு, எங்கள் உங்களிகலை நாயனார் காதுக்கு இது எட்டுது. இவர் அங்கிருந்து கிளம்புறாரு. மன்னர் வருத்தம் கேட்டு மாசரு புகழின் மிக்க, இந்த மன்னனோட வருத்தம் கேட்டு மாசரு புகழின் மிக்க நன்னெறி கலையனாதாம் நாதனை நேரே காணும் அந்நெறி தலை நின்றான் என்று அரசனை விம்மித்தாமும் மின்னறிந்து அணைய வேணி விருதனை வணங்க வந்தார். இப்ப அவர் அங்கிருந்து வரும்பொழுது என்ன பண்றாருங்க, நானு போய் அந்த சிவலிங்கத்தை நேர் நிறுத்தி விடுவேன் என்றெல்லாம் வரலைங்க. அங்கிருந்து வரும்பொழுது அந்த மன்னன் வருத்தம் நூறானாங்க. நாமளும் போய் அந்த
அந்த யானையெல்லாம் பட்டு இருக்குல்ல துன்பம், அந்த மாதிரி துன்பத்தை நானும் அனுபவிக்கணும்னு நினைச்சேன். அந்த துன்பத்தை நானும் அனுபவிக்கணும்னு நினைச்சேன். இதுதாங்க நம்ம அடியார் பெருமை. அதனால தான் தொடங்கும் போதே மணிநீதி சோழர் புராணத்துல என்ன பண்ணோம், அந்த வழி தண்டனையோட சரியா போயிருமானா ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் அந்த பசு உற்ற வேதனையை நான் அனுபவிக்க வேண்டும்னு நினைச்சாங்க. அதுதான் நம்ம அடியார் பெருமை. அந்த பசுக்கு பசு அவர் ஏதோ ஒரு 1000 பசு தானம் பண்ணி கூட அந்த தோஷத்தை அழித்திருக்கலாம், அது இல்லை. ஆனா என் மகனை தேர்காலில் இட்டு அந்த பசுப்படும் வேதனையை நானும் பட வேண்டும் நினைச்சார் பாருங்க. அது மாதிரி இங்க இவர் என்ன நினைக்கிறாரே, அந்த யானைப்படும் அந்த துன்பத்தை அந்த அப்படியே களைச்சிருச்சு, யானை இழுத்து இழுத்து களைச்சு போயிடுச்சு. அந்த களைப்பு எனக்கும் வர வேண்டும்னு நினைச்சாரு குங்கிலி கலைஞர். நான் போய் திருமேனியை நேர் நிறுத்திடுவேன்னா நினைக்கலைங்க, அந்த களைப்பு என்னிடத்திலையும் வர வேண்டும் அப்படின்னு தான் போறாரு. அப்ப மன்னவர் வருத்தம் கேட்டு மாசரு புகழின் மிக்கார். இவர் எப்படிப்பட்டவர், குற்றங்களை அருந்து இருக்கக்கூடியவர். அப்ப குற்றங்களை மாசரு குற்றமில்லாத புகழுடையவர். நமக்கு வர புகழ்னா எப்படிப்பட்டதுங்க, குற்றமுடையது. இந்த பக்கம் மாலையை போட்டு அந்த பக்கம் போய் நம்மளை என்னெல்லாம் சொல்லி திட்டக்கூடாதோ அதெல்லாம் திட்டி பேசிட்டு போயிடுவோம். இது குற்றமுடைய புகழ். ஆனா இவருக்கு வந்திருக்கக்கூடிய புகழ் எப்படிப்பட்டது, குற்றமில்லாத புகழ். அப்படிப்பட்ட புகழின் மிக்க நன்னெறியில் இல்வாழ்க்கை வாழ்ந்து ஈகையில் சிறந்தவன், கொடுத்ததுல சிறந்து வந்தவர் அப்படிங்கிறது நாயனார் புகழ் நமக்கும். இப்ப இவருக்கு ஒப்பா யாரையாவது சொல்லிட முடியுமானா சொல்ல முடியாது. நம்ம 63 அப்படித்தான், ஒவ்வொருவருக்கும் அவர்களே நிகராக இருக்கக்கூடியவர். திருஞான சம்பந்தருக்கு நிகர் திருஞான சம்பந்தர் தான், நம்பி ஆரூரருக்கு நிகர் நம்பி ஆரூரர் தான், அப்பர் சுவாமிக்கு நிகர் அப்பர் சுவாமி தான், வேற இளையான்குடி மாறானா அவருக்கு நிகர் அவர் தான். இப்படி யாரையும், அதனாலதான் பெருமையார் தம்மை ஒப்பார், பேணலார் எம்மை பெற்றார், ஒருமையில் உலகை வெல்வார் அப்படின்னா அவங்கவுங்களுடைய பெருமை அவர்களுடைய தான். அதை மீறி யாராலையுமே செய்ய முடியாதாக இருந்தது. அப்படி இவருடைய தொண்டும் யாராலையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அப்ப நான் நாதனை நேரில் காண வேண்டிய, அப்ப திருப்பனந்தால் இருக்கக்கூடிய நாதனை நேரில் காணும் அந்நெறி தலை நின்றான் என்று அரசனை விரும்பி தாமும். அப்ப அதை போய் அரசன் மாதிரி நாமளும் அங்க இருந்து அந்த மின் எறிந்து அணைய வேணி விகிருதன். விகிருதன்னா என்ன அர்த்தங்க, சடையன். பிஞகன் அப்படின்னா தலைவிரி கோலம். அப்ப இந்த இடத்துல விகிருதன் அப்படின்னா சடையப்பர் சடையர் அப்படின்னு போடுறது. அந்த திருக்கடவுர் இருந்து அப்படியே புறப்படுறாருங்க. இப்ப எங்க பண்ற அந்த விருப்பத்தால் எங்க இருக்கிற விருப்பம் வந்தா என்ன ஆகுங்க, விருப்பம் வந்தா என்ன ஆகும், வேகமாக செல்வோம். விருப்பம் இல்லைன்னா இப்ப நம்ம குழந்தைகிட்ட ஒரு 10 ரூபாய் கையில கொடுத்து போய் மிட்டாய் வாங்கிட்டோம்னா அது எவ்வளவு வேகமா ஓடும். இதே கடைக்கு போய் 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கிட்டோம்னா அது எவ்வளவு மெதுவா போகும். ஆமா, போகவே போகாது. நம்ம சொல்லிட்டேன், ஏன்னா அதுக்கு விருப்பம் இல்லை, அதுக்கு ஒரு லாபமும் கிடையாது. இதே ஒரு 10 ரூபா கொடுத்த உடனே அது விருப்பத்துல ஓடும். ஆஹா 10 ரூபாய்க்கு போய் என்ன சாக்லேட்டு பிஸ்கெட் எது வேணுமோ வாங்கிட்டோம். ஆனா அதுக்கு நமக்கு ஒரு வேலை செய்யணும்னா அது விருப்பம் இல்லைன்னா அது அப்படியே நகர்த்தணும். இந்த சன்னக்கட்டை போடணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு அதை நகர்த்துறதுக்குள்ள படாத நம்மளே போயிட்டு வந்தோம். அதுகிட்ட பேச நேரத்துக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கலாம். அப்படி அப்ப இந்த விருப்பத்தினால என்ன பண்றாரு, அந்த கை கால் சும்மா இருக்குமா, பெருமானை நேரில் காணணும், அங்க வேற யானை இழைத்து போய் நிற்குது, நம்மளும் இழைக்கணும். அப்ப வேக வேகமாக எப்படி கண்ணப்ப நாயனார் அந்த போய் அந்த வைத்தியத்துக்கெல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வேக வேகமா வந்தாரோ அது போல மனதை விட இது வேகமா வராங்க. அப்படி வரும் பணியில என்ன பண்றாங்க, நாம இப்போ ஒரு தலத்துக்கு போகணும் அப்படின்னா நேரா அந்த தலத்துக்கு மட்டும் போயிடக்கூடாது. இப்ப சிதம்பரம் போனா சிதம்பரம் மட்டும் போகக்கூடாது. அங்க போற வழியில திருமுதுகுன்றம் போய் பெருமானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அந்த வழியா போகும் பொழுது அப்படியே அப்புறம்தான் தில்லை போகும். தில்லை தாண்டி அதுக்கு அடுத்தது நம்ம சீர்காழி போறோமா, சீர்காழி போற வழியில என்ன தலங்கள் இருக்கு அதை பார்த்துட்டு தான் அடுத்த தலம். இதுதான் நம்ம அருளாளர்கள் செய்த வேலை. அவங்களுக்கு அந்த பெயர் இருக்கா, அந்த ஊர் இருக்குதா, கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அங்க இருக்கக்கூடிய பெருமானை தரிசனம் பண்ணிட்டு தான் அடுத்த தலங்களுக்கு போயிருக்கிறாங்க யாத்திரை போகும் பொழுது. ஆனா நாம என்ன பண்றோம், இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடணும். அப்படிலாம் அவங்க அப்படி வந்து புறப்பட்டு திருப்பனந்தாளுக்கு வர அருள் அவங்க என்ன பண்றாரு, அப்படியே வரும் பொழுது இந்த தலங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டே வர்றாரு. மழுமுடை செய்ய கையர் கோயில்கள் மருங்கு சென்று தொழுது போந்து
அன்பினோடு தொன்மறை நெறிவாளாமை முழுது உலகினையும் போற்ற மூன்று எரிபுறப்போர் வாழும் செழுமலர் சோலை வேலி திருப்பனந்தாளில் சேர்ந்தார். எங்க பண்றாருங்க வரக்குள்ள என்ன அப்படி போகக்குள்ள 70 கிலோமீட்டர் தொலைவில் அந்த வழியா போகும் பொழுது மயிலாடுதுறை வழியாகத்தான் போயாகும். இன்னைக்கும் நமக்கு பேருந்து வசதியும் அப்படித்தான் இருக்குது. திருப்பனந்தாள்ல இருந்து போகணும்னா மயிலாடுதுறை போய் தான் நாம திருக்கடவுர் போக முடியும். அப்படி போகும் வழியில பாருங்க, திருவாங்கூர் தான் தோன்றி மாடம் அதை தரிசனம் பண்றாங்க. திருச்செம்பொன்பள்ளி, செம்பொனார் கோயில், மயிலாடுதுறை, திருத்துருத்தி, திருவாடுதுறை, புறங்காடுதுறை, திருமங்கலக்குடி முதலிய தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றாரு, ஒரு வழியாக திருப்பனந்தாள் வந்து சேர்ந்தார். வந்து பெருமான் கருணையினால் என்ன பண்றாருங்க, இந்த தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு ஒரு ஏறக்குறைய 12 மணி நேரங்க நடந்திருக்கிறோம். 35 நாடிகை 12-13 மணி நேரம் அங்கிருந்து அப்படியே ஆயிருக்கு. அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறாரு. வந்தவர் அப்படியே என்ன பண்றாரு, தொன்மறை நெறிப்புரல் போர் அப்படிங்கிறார். அப்ப 3 தொன்மறை நெறிவாளாமை முழுது உலகினையும் போற்ற. அப்ப பெருமான் என்ன பண்றாருங்க, முப்புறங்களை எரித்து அருள் செய்த பெருமான் வாழும் செழுமலர் சோலை வேலி. அங்க இருக்கக்கூடிய பெருமானை சுற்றி இருக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்க, சோலைகள் தான் அந்த ஆலயத்திற்கு வேலியாக இருக்கிறது. மலர் செடிகளும் அந்த சோலைகளும் தான் அந்த ஆலயத்திற்கு வேலியாக இருக்கிறது. திருப்பனந்தாள் சேர்ந்தார். அப்ப திருப்பனந்தாள் வந்தார். காதலால் அரசன் உற்ற வருத்தமும் கழிச்சினோடு ஈதிலா தேனி செய்யும் திருப்பணி நேர்படாமை மேதினி மிசையே எய்து வீழ்ந்து இழைப்பதுவும் நோக்கி மாதவர் கலையனாதாமும் மனத்தினில் வருத்தம் செய்தி. இப்ப இது காதல். இந்த அரசன் என்ன பண்றாருங்க, அந்த இறைவன் மீது வைத்த காதலினால் அந்த அன்பால தான் பெருமானை நேர்நிக்கணும்னு நினைச்சாரு. உற்ற வருத்தமும், அதனால என்ன பண்ணிடுச்சு, வருத்தம் வந்துடுச்சு. ஆசை வந்தாவே என்ன பண்ண, அடுத்தது நமக்கு வருத்தமும் வந்துடும். ஆசை நிறைவேறாத பட்சத்தில் என்ன ஆகிடும், வருத்தம் கவலை எல்லாம் வந்து ஆணவத்தின் 7 கூறுல 7மே வேலை செஞ்சு. அழுகை வரும், வருத்தம் வரும், வாட்டம் வரும், இதெல்லாம் வந்துடும். அப்ப இவர் என்ன பண்ணாரு, சோழர் மன்னர் அந்த பெருமான் மீது வைத்த காதல் உற்ற காதல் வருத்தம் உற்று களிற்றினோடு, இப்போ களிர் அந்த யானையோட தீதிலா சேனை செய்யும் திருப்பணி நேர்படாமை. இப்ப இது தீதிலா அப்படி சொல்றாங்க. தீதிலா அப்படின்னா இந்த யானைகள் இதே போர்க்காலத்துல இருந்து என்ன பண்ணுங்க, தீயதை செய்யும். இது என்ன பண்ணுதுங்க, தீதிலா திருப்பணி, பெருமானை இழுக்கிற வேலை மட்டும்தான் செய்யுது. அங்க இது மற்றவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும், இங்க தாம் புண்பட்டு நிற்கிறது. தீதிலா திருத்தொண்டர் தொகை தர. அப்ப திருத்தொண்டர் தொகை தீதிலாதுன்னு சொல்லலாமா அப்படின்னா இல்லை. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீமையை அகற்றக்கூடியது, அதனால அதுக்கு தீதிலா திருத்தொண்டர் தொகை. அப்படி இங்க தீதிலா திருப்பணி நேர்படாமை மேதினில் மிசையவே எய்து. அப்ப அங்க பார்க்கிறார் பெருமானே, மாதவம் உற்ற நோய். இப்ப உற்ற நோய் நோன்றல் தவத்திற்கு உரு என்பார். இப்ப அடுத்தவங்க ஒரு துன்பத்தை தன்னுடைய துன்பமா கருதணும்னா அது தவம். அடுத்தவன் துன்பப்படுறத சந்தோஷப்பட்டோம்னா அதுதான் அசுரகுணம். அசுரகுணங்கிறது அடுத்தவன் துன்பப்பட்டு இருந்தானா பார்த்து, ஆஹா பரவாயில்லையே அவன் நல்லா துன்பப்படும், நாம் அப்படித்தானே சொல்லுவோம். அவனுக்கு அப்படித்தான் வேணும், அவனுக்கு அப்படித்தான் வேணும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்ட மாத்திரத்துல அவனுடைய வலியை நம்முடைய வழியாக நினைக்கணும். ஸோ அவனுக்கு ஏற்பட்டு இது என்ன வலிக்கும் அப்படின்னு நினைச்சா அதுதான் உற்ற நோய் நோந்தல் அப்படிங்கிற. அப்படி இருக்கணுமா. அப்படி சேனையும் ஆணை பூண்ட திரளவும் எய்து எலாமை நோக்கி யானும் இவ்விளைப்புற்று எய்த்தும் இது பெற வேண்டும் என்று தேனலர் கொன்றையார் தாம் திருமேனி பூங்கச்சி எய்ய மணவன் கயிற்று பூண்டு கழுத்தினில் வருத்தல் உற்றார். இப்போ இவர் சேனையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சேனைகள்லாம் பார்த்து ஆணை பூண்ட திரளும் வைத்து
இயலாமை நோக்கி. அதை இழுத்து இழுத்து என்ன ஆயிடுச்சுங்க, அந்த யானை பூரா படுத்துருச்சு. பெருமானை இழுத்து இழுத்து அந்த யானை பூரா இழைத்து போய் யானும் இவ்விழைப்புற்று எய்க்கும் இது பெற வேண்டும். இப்ப நாயனார் என்ன பண்ணாரு, நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லியிருந்தா அதுக்கு பேர் என்ன? அதற்கு பேரு வேற. ஆனால் இவர் என்ன சொன்னாரு, அந்த யானை இழைத்து போனது போல அந்த மாதிரி நானும் இழைச்சு போய் கிடக்கும், அதே மாதிரி கடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறார். யானும் இவ் இழைப்புற்று எய்க்கும் இது பெற வேண்டும் என்று. இந்த மாதிரி நானும் என்ன பண்ணணும், இழைச்சிடணும். தேனலர் கொண்டையா தாம் திருவேணி பூங்கச்சிய. அப்ப என்ன பண்றாரு, அடுத்தது இவரு அப்படியே அந்த கயிறை பூட்டுறாரு. யாருக்கு? பெருமான் மேலையில முதல்ல பூட்டிடுறாரு. பூட்டிட்டு மணவன் கயிறு பூண்டு கழுத்தினால் பருத்தலுற்றார். அங்க அப்ப என்ன பண்றாரு, இவரும் அடுத்தது தன்னுடைய கழுத்தில் அந்த கயிற்றை சுத்தறாரு. கழுத்தை சுத்தறாரு. நன்னிய ஒருமை அன்பில் நாரூறு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி இழைத்த பின் திரும்பி நிற்க ஒன்றுமோ களையனாதாம் ஒருப்படும் கண்ட போதே அண்ணலார் நேர் நின்றார் அமரரும் விசுப்பில்லார்ந்தார். இப்ப இந்த இடத்துல தெய்வ சேக்குலார் பெருமான் பாருங்க, அந்த யானை மாதிரி இவரும் கழுத்துல போட்டு சுவாமியினையும் கூட்டி ரெண்டையும் இழுத்த பின்னாடி நேர் பண்ணா அது ஒரு பெருமை இல்லைங்க. ஏன்னா நாம் என்ன சொல்லுவோம், இந்த ஒரு பைக்கு ஸ்டார்ட் ஆகாது, அந்த கிக்கரை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அனுபவம் இருக்கும், அந்த பைக் யாராவது வச்சுக்கிறவங்களுக்கு இருக்கும். ரொம்ப நேரம் என்னமா அப்ப அந்த என்ன பண்ணுவோம், அந்த பைக்கை உதச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 20-30 வச்சு விட்டுருவோம் சளிச்சு போய். அப்போ இன்னொரு நண்பர் வருவார், என்னப்பா ஸ்டார்ட் ஆகுது தான். நான் அது ஸ்டார்ட் பண்ணோன்னு ஸ்டார்ட் ஆகிடும். இவ்வளோ நேரம் நான் உழைச்சதுனால அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரே ஒரு. நாம் அப்படி தானே சொல்லுவோம். அது மாதிரி இவர் அது இழுக்க போய் அந்த திரும்ப நேரம் ஆகிட்டா, இவ்வளோ நேரம் யானையெல்லாம் இழுத்துச்சு, இவர் வந்து அப்படி இழுத்தாரு வந்துருச்சுன்னு சொல்லிவிடுவாங்களோன்னு நோக்கம் வந்துருச்சு. அது இல்லாமல் யாருக்கு? பெருமானுக்கும் அது அழகில்லை. அப்போ இவ்வளோ துன்பப்பட்ட பிறகுதான் இறைவன் அருள் செய்வானா? யார் வருவான்? அரிதற்கு அறியான். இந்த திருவாசகத்தில் போனீங்க, பெருமான் எப்படிப்பட்டவன்? அரிதற்கு அறியக்கூடியவன். அப்ப பெருமான் ரொம்ப அரிதற்கு அறியவன், எனக்கு பிடிப்பான். எமக்கு எளியான், அப்ப ரொம்ப எளிய வைப்பான். அரிதற்கு அறியான், எமக்கு எளியான், அப்புறம் தேவருக்கும் அறியான். என்னப்பா இப்பதான் அறியார், ரொம்ப அரிதுன்னு சொன்னேன், அரிதற்கு அரிதுன்னு சொன்னேன், இப்ப எளியான்னு சொன்னேன், இப்ப தேவருக்கு. ஆமா, தேவர்களுக்கு அவன் அறியம், ஆனா எமக்கு எளியம். பெருமான் எப்படிப்பட்டவன்? அரிதற்கு அறியக்கூடியவன், ரொம்ப உணர முடியாதவனா இருக்கக்கூடியவன், தெரியாதவனா இருக்கக்கூடியவன், ஆனா எங்களுக்கு எளியவனாக, அடியார் பெருமக்களுக்கு எளியவனாக இருக்கக்கூடியவன். அப்ப அடுத்தது தேவருக்கும் அறியா. அப்படி இங்க என்ன பண்றாரு பெருமான்? அப்படிப்பட்டவன் நன்னிய ஒருமை அன்பில் நாரூரும் பாசத்தான். அந்த அங்க என்ன பண்றது, அந்த கயிறெல்லாம் பாசமா இருக்கு, பெருமான் மீது வைத்த அன்பா இருக்குது. பாசத்தாலே திண்ணிய தொண்டர் கூட்டி இழைக்க பின் திறத்தில் நின்ற ஒண்ணுமோ. அப்படி மட்டும் இழுத்திருந்தா அது உனக்கு பெருமையா சாமி அப்படின்னு சேக்குவார் என்ன பண்ணிட்டாரு, கேட்டார். அதெல்லாம் உனக்கு பெருமையா? இல்லை. அந்த கழுத்துல மாட்டினாருங்க, மாட்டின மாத்திரத்திலே அந்த திருமணி நேரம் ஆயிடுச்சு. போட்டு இழுக்கலாம் இல்லை, இழுக்கலாம் இல்லை, அப்படி மாட்டின மாத்திரத்திலேயே பாருங்க. அண்ணலார் யாரு? ஒரு கொடும் கண்ட போதே அந்த ஒரு மனசை ஒரு எண்ணம் வந்துச்சு, இல்லை நானும் இலைப்புற வேண்டும். அப்ப பெருமான் எங்க வெளிப்பட்டு தோன்றுவான்? ஆழமா சிந்திக்கணும் இந்த இடத்துல. மற்ற உயிருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதினால் அந்த உள்ளத்திலே இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவான். அந்த உள்ளத்திலே இப்ப எவரு? அந்த யானைப்படும் துன்பம் யான் பட வேண்டும் நினைச்சார். அப்ப நானும் அது போல பூட்டி இழுத்து இலைப்புழுவேன். நேர் நிமித்தம்னா அவர் எந்த இடத்துலையும் கலையநாயனார் சொல்லலைங்க. ஆனா என்ன பண்றாரு? நானும் இலைப்புற வேண்டும் தானே, அந்த துன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு. அந்த ஒருபாடு கண்ட போதே அண்ணலார் நேர் நின்றார். அப்படியே பெருமான் அப்படியே என்ன பண்றாரு? செஞ்சடையப்பர் அப்படியே நேர் நின்றுட்டார்.
அமரரும் விசும்பில் ஆத்தார். இப்ப தேவர்கள் என்ன பண்றாங்க, மலர் மாறி அப்படியே பொழிஞ்சாங்க. மன்னனுக்கும் ஒரே சந்தோஷம். இதன் பிறகு பாருங்க, பார்மிசை நெருங்க எங்கும் பரப்பினார் பயில் பூமாரி, பரப்பினான் பயில் பூமாரி தேர்மணி தானே மன்னன் சேனையும் களிரும் எல்லாம் கார்வரும் காணும் போல கழித்தன கைகள் கூப்பி வார்கள் வேந்தன் தொண்டர் மலரடி தலைமேல் வைத்தார். சோழ மன்னன் பார்மிசை நெருங்க எங்கும் பரப்பினாலே பயில் பூமாரி. இப்ப பாரில் உள்ளவர்களும் அங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, என்ன பண்றாருங்க, அங்கு அதாவது தேவர்கள் மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடியவர்களும் மழை மாறி பொழிந்தனர், அந்த பூமாலைகளை பொழிந்தனர். அது மட்டுமல்ல, தேர்மணி தானே மன்னனும் சேனையும் களிரும் எல்லாம். இப்ப அங்க இருக்கக்கூடிய மன்னன், சேனை, அந்த படைகள், அடுத்தது களிறு எல்லாம் கார்வரும் காணும் போல. அப்படின்னா கார்வருனா கருமையான கணம் போல கழித்தன. அப்ப என்ன பண்றாங்க, அந்த யானை போல கை கூப்பி அப்படியே அந்த கார்கணம் போல கழித்தன. அந்த யானைகள் எல்லாம் என்ன பண்ணுதுங்க, அப்படியே விழுது. அப்புறம் கைகள் கூப்பி, அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் கைகள் கூப்பி வார்கள் வேந்தன் அப்படின்னா மலரடி, வார்கள் வேந்தன்னா அந்த சோழன், வார்கள் வேந்தன் தொண்டர் மலரடி தலைமேல் வைத்தார். அவர் என்ன பண்ணாருங்க, குங்குலி கலைநாயனார் திருவடியில விழுந்து வணங்கினார். யாரு, சோழ மன்னன். அதன் பிறகு விண்பயில் புறங்கள் மேத வைதிகத்தேரில் மேலு என் சிலை துணிய நின்றார் தென்னிலை காணச் செய்தி மண் பகிர்ந்தவனும் காணா மலரடி இரண்டும் யாரே பண்புடை அடியாரல்லால் பரிந்து நேர் காணவல்லார். சேர்க்கிறார், சொல்றாங்க இந்த விண்பயில் புறங்கள் மேல வைதிக தேரில் மேலும். இந்த தேர் ஏற போனாரே எதுக்கு, முப்புறத்தை எரிப்பதற்கு. அது வைதிக தேர் பேர். முன்பு ஆகாயத்தில் பறந்து சென்று பழகிய பெண், அது 3 புறம், எது, பொன் வெள்ளி இரும்பு ஆகிய 3ம் தேர், குதிரை. அங்க என்ன பண்ணுச்சுங்க, அந்த தேர்ல வேதங்கள் குதிரையாக இருந்தது. சக்கரம் ஒவ்வொன்றும், இந்திரன், திருமால், பிரம்மா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றாக மாறினாங்க. மாறின பிறகு ஒவ்வொருத்தருக்கும் என்ன வந்தது, நம்ம சக்கரம் இல்லைன்னா அச்சாணி கூட நினைச்சிச்சு, நாம இல்லைன்னா இந்த தேர் ஓட போகுதா, சக்கரம் நினைக்குது நாம இல்லைன்னா போக போகுதா. 4 வேதங்கள் குதிரைகளும் நினைத்தது, நாம இல்லைன்னா பெருமான் அந்த முப்புறத்தை எரிச்சிருவாடா அப்படின்னு. அப்படி சுவாமி போனார், காலை வச்சா தேர் அச்சு முறிந்தது. அப்படியே அந்த முப்புறத்தை பார்த்து சிரிச்சா எரிந்தது. சாமி சிரிச்சாலே பிரச்சனை, சாமி சிரிச்சாலே முப்புறத்தை எரிச்சிட்டாரு. அப்ப அருள் நோக்கோட பார்த்தாருனா தான் நம்மளுடைய வினை எரியும். முப்புறமே எரியக்குள்ள சிரிச்சு முப்புறத்தையே எரித்தவர் அவர் பார்வையினால நம்மளுடைய வினைகள் எரியாதான் என்ன, விண்ணுரை அடிக்கிய விரைகள் போல. நம்மளோட வினையெல்லாம் சாதாரணமா இல்லைங்க, வான வரையும் அடைச்சிட்டு போலாம், அவ்வளோ இருக்குது. அதுக்கு என்ன தேவை, அந்த 5 எழுத்து உபதேச மந்திரம் தான் தேவை. அதை எடுத்து அப்படி 10 வச்ச மாத்திரத்தில் என்ன ஆகும், பிடிச்சிட்டு அப்படியே சாம்பலாகி அப்படியே இருக்கிற இடம் தெரியாம வந்து அந்த வினை. அதுதான் பெருமானுடைய கருணை. அப்படி மேருவின் சிலையை, அப்ப அந்த மேருவை வில்லாக மாற்றியவன். அதற்கு என்ன பண்ணாரு, மேரு வில்லா. அப்படி இருந்த செஞ்சிலை புண்ணிய நின்ற செந்நிலை காண செய்தி. அப்படி இருந்த அவனை மண் பகிர்ந்தவனும், யாருங்க, பெருமாளும். காணா மலரடி 2 யாரே பண்புடன் அடியார் அல்ல. இவங்க 2 பேரும் காண முடியாததை யார் செய்யறாங்க, செய்ய முடியாததை அடியார்கள். அடியாரெல்லாம் பகிர்ந்து நேர்காணவல்லார். அடியார்களை தவிர வேற யாராவது இவங்களை பார்த்துட முடியுமானா முடியாது. நீ பெருமானை பார்க்கணும் அப்படின்னா சிவனடியார ஆகணும். ஆனா மட்டும்தான் பெருமானை பார்க்க முடியும், இல்லை. அப்ப மெய் தொண்டர் நம்மை ஏற்றி அங்கு எம்பெருமானாக்கு
ஒன்றிய பணிகள் மற்றும் உள்ளன பலவும் செய்து நின்ற வெண் கவிகை மன்னன் நீங்கவும் நிகரில் அன்ப மன்றிடை ஆடல் செய்யும் மலர்கடல் வாழ்த்தி வைகி. பெருமான் என்ன பண்ற, அந்த மெய்த்தொண்ட தம்மை ஏற்றி திருத்தொண்டின் உண்மை தன்மை, அவன் தொண்டை உண்மையா செய்யறவங்க என்ன பண்ணணும், அந்த மெய்த்தொண்டர்கள் தம்மை ஏற்றி அங்கு எம்பிரானார்க்கு, அங்க பெருமானுக்கு என்ன பண்றாங்க, விட்டு போன பணிகள் எல்லாம் இவங்க இருவரும் சேர்ந்து கலையனாரும் அந்த சோழ மன்னரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு வராங்க. ஒரு ஆலயத்துக்கு போன மாத்திரத்துல வந்துடக்கூடாது. அப்ப அந்த ஆலயத்தோட பெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பணிகளை எல்லாம் செய்யறாங்க. நாம் அதனால தான் என்ன சொல்றோம், ஆலயத்திற்கு வரும் பொழுது நாம் குப்பைகளை முதல்ல எடுத்து பழகணும். நமக்கு குப்பைகளை எடுக்கிற பழக்கம் வரணும். அதுக்கு அடுத்ததுதான் வேற பணிகள்லாம் செய்யணும். வந்த உடனே நான் 10 பேர் பார்க்குற மாதிரி வேலை தான் செய்வோம்னா அது அடியா திருத்துண்டு அல்ல, அடியா தொண்டு அல்ல. அதற்கு பெருமான் நமக்கு ஒரு வேலை கொடுக்கணும். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான் அப்படின்னு நாம் அதை செய்ய பழகணும். அப்படி ஏற்றி அங்கு எம்பிரானார்க்கு ஒன்றிய பணிகள் மற்றும் உள்ளன பலவும் செய்து, அந்த உள்ளன்போட செய்யணும். பல வேலைகள் உள்ளன்போட, நான் இதைத்தான் செய்வேன்னா இல்லை. மதில் சுவர்கள் கட்டினார்கள், ஆலயத்திற்கு திருமதில்கள் எழுப்பினார்கள், ஆலயத்திற்கு திருமதில்கள், அங்கே தேவையான சிறு சிறு ஆலயங்கள் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அந்த பணிகள் எல்லாம் செய்து நின்றவன் கவிகை மன்னன் நீங்கவும், அப்ப இதெல்லாம் பணிகள்லாம் செய்து அந்த மன்னன் நீங்கவும், எதுவுமே செய்யும் பொழுது என்ன பண்ணுங்க, அந்த ஆலயம் எந்த ஆகமத்திற்கு உட்பட்டு இருக்குதோ அதற்கு உட்பட்டு தான் அந்த ஆலய பணிகள் செய்யும். நாம இல்லை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு செய்தோம்னா அது என்ன ஆகும், குற்றத்தில் நிறுத்திவிடும். அப்படி அந்த பணிகள் எல்லாம் செய்து நின்றவன் மன்னனும் நீங்கவும், அப்ப இந்த பணிகள்லாம் செய்துட்டு என்ன பண்றாரு, மன்னர் அவருடைய வேலைக்கு செல்றார், போயிட்டார். நிகரில் அன்பர், இப்ப யாருங்க இவரு, நிகரில் அன்பர், இவர் யாரையும் நாம ஒப்பிட்டு சொல்ல முடியாத அன்பர். மன்றிடை ஆடல் செய்யும் மலர்கடல் வாழ்த்தி வைகி அப்படிங்கிறார். அப்ப அந்த பெருமான் என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய இறைவனை வாழ்த்தி வணங்கிட்டு இவரும் என்ன பண்றாரு, வீணும் திருப்பனந்தாள் வருகிறார். இப்ப திருப்பனந்தாள் வரார். சில பகல் கழிந்த பின் மன்னிக்கணும், திருக்கடவுர் வரார். திருக்கடவுர் சில பகல் கழிந்த பின்பு திருக்கடவுரில் நன்னி நிலவுதம் பணியில் தங்கி நிகழும் நாள் நிகரில் காளி தலைவராம் பிள்ளையாரும் தாண்டகத் ததுரர் ஆகும் அலர்ப்புகள் அரசும் கூட அங்கு எழுந்து அருளத் தந்து. இப்ப பாருங்க, இவர் என்ன பணி செய்தார், முதல்ல லிங்க வழிபாடு, அதற்கு அடுத்தது சங்கம வழிபாடு, அடியாருக்கு அன்னம்பாளிக்கு செய்து வந்தார். இப்ப அதன் பயனால அப்படியே அங்க வரணுங்க மாணிக்க வாசகர், நானேயோ தபம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், சிவாய நம என பெற்றேன் நானேயோ தபம் செய்தேன். நான் என்ன தபம் பண்ணனேன்னு தெரியல, எனக்கு குருநாதர் சிவாய நமன் உபதேசம் பண்ணாங்க, அதனால பெருமானை அடைஞ்சான். இல்ல சிவாய நமன் அருள் பெற்றதுனால பெருமானை பணிஞ்சான் எனக்கு தெரியாது. நானேயோ தபம் செய்தேன், சிவாய நமன் தபம் செஞ்சதுனால எனக்கு இப்ப இது அமைஞ்சிருக்குதா, அல்லது சிவா தவம் இருந்ததுனால சிவாய நம்ம அமைஞ்சிருக்குதா, இது நமக்கு தெரியாது. அது இன்னும் ஈஸ்வருக்கு தான் நம்ம கணக்கு என்னங்க, தவம் பண்ணதுனால கொடுத்தாரா இல்ல கொடுத்து தவம் பண்ண வைக்கிறாரா. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், சிவாய நம என பெற்றேன் நானேயோ தவம் செய்தேன். தவம் செய்ததுனால கிடைச்சதா, கிடைச்சதுனால செய்தமா. பாருங்க, நம்ம அவங்களை இருக்கக்கூடிய காலத்தில் கூட பிறக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அவர் 2 பெருமக்களுக்கு, யாருங்க, காளி பிள்ளை திருஞான சம்பந்த பெருமானுக்கு, தாண்டக சதுரர் எங்க நாவுக்கரச பெருந்தகைக்கும் அன்னம்பாளிப்பு செய்யக்கூடிய ஒரு அரும்பெரும் பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கிறது.
அதான் சொல்றாரு, சிலவு பகல் அப்படியே வந்து கடவுள்ல பகல் கழியுது, எப்படி அடியார்களுக்கு அப்படியே அன்னம்பாடிக்கு செய்து கொண்டு வர. அப்பொழுது தாங்கி நிகழும் நாள். இப்ப இந்த இடத்துல இன்னொரு வந்திருப்பாங்க, குறிப்பிடலை. இப்ப திருநகண்டத்து யாழ்ப்பாணர் வந்திருப்பார், கூடவே வருவார். அவருக்கு யாழ் வாசிட்டு என்ன பண்ணுவாருங்க, அவர் கூடவே இருப்பார். அப்படி பாருங்க, இரு பெருமக்களையும் ஒரு இடத்தில். யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு. நிகழும் பணியில் தாங்கி நிகழும் நாள் நிகரில் காளி பிள்ளை. அங்க சொன்னார் ஒப்பிலா, சுவாமி சொல்றார் ஒப்பிலா ஒருவன். இங்க சொல்றார் நிகரிலா காளி பிள்ளை. வேத நெறி தலைத்தோங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை முடிய. இந்த பூதங்கிறது நாம தான், இந்த பூதங்கிறது நாம தான். இதுங்கெல்லாம் என்ன பண்ணும், உய்வு பெறணும்னு பொருட்டு சுவாமி வேத நெறி தலைத்தோங்க, மிகு சைவத்துறை விளங்க. இந்த பேதமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அடியார் இடத்துல. அதனால்தான் வடமொழியும் தென்தமிழும் ஆனான் காண்க, ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். அப்புறம் சுவாமியோட வார்த்தை. அப்ப என்ன பண்றாங்க, அப்ப ரெண்டு பேரையும் தரிசனம் வாங்க. நிகரில் காளி தலைவராம் பிள்ளையாரும் தாண்டவ சதுரரும் ஆக ஆழல் அழல் புகழ் அரசும். நாவுக்கரசரும் அப்படியே நினைச்சு பாருங்க, இந்த ஒரு அற்புதமான காட்சியை நினைத்து பாருங்க. பாருங்க, அப்படியே இரண்டு பெருமக்கள் வராங்கன்னா, திருஞான சம்பந்தர் கூட கம்மியாவா இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவர் பின்பு இருந்தாங்க. நாவுக்கரசர் அப்படின்னு நினைச்சு பாருங்க, அவர் அப்படியே வராங்க. இரண்டு பெருமக்களும் அங்கே எழுந்தொழி செய்கிறாங்க அவருடைய இல்லத்தில். இன்னைக்கும் திருக்கடவுர் போனாங்கன்னா, அவருடைய வலது பக்கம் போனாங்கன்னா அவருடைய இல்லம் இருக்கிறது. அதெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஏன் அப்படின்னம்னா, அங்க பெருமானை தரிசனம் பண்ணோம்னா நமக்கு அதுவே போதும். ஏன்னா காளி திருஞான சம்பந்த பெருமான் வந்து எழுந்தொழி பண்ண இல்லமாச்சு. நாவுக்கரசன் அங்கே உள்ள போறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா? இதெல்லாம் அப்படியே முன்னாடி போகணும். பின்னாடி எங்க போகணும்? சிதம்பரம் போனாரே, யாரு நம்பியாரூர் போனாரே, உள்ள போனாரா? போனாரு. நாவுக்கரசர் திருப்பணி செய்த இடத்துல அங்க பிரதட்சணம் தான் பண்ணார். திரு அதிகை வீரட்டம் போகல, சீர்காழி போகல. ஏன்னா குருநாதர் திரு அவதாரம் பண்ணின இடம், அந்த மண்ணை மிதிப்பதற்கு கூட தனக்கு தகுதி இல்லை என்று யார் சொல்றாரு? தலைமை செய்ய வைத்து வாழும் தலைமை நம் தலைவர். பெருமானுக்கு எப்பொழுதும் திருநீற்றை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர். ஆழகால விஷத்தை கையில் உருட்டி கொண்டது பெருமானிடத்துல நெல்லிக்கனி போல கொடுத்தோம். அவர் சொல்றாரு, நானே சம்பந்தர் திரு அவதாரம் பண்ண ஊருக்கு போறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட பெருமக்கள், திருவதாரம் பண்ண பெருமக்கள் கூட அங்கு எழுந்து அருள கண்டு நினைச்சு பார்த்தா அற்புதங்க. ரெண்டும் அப்படியே நம்ம இல்லத்துல வந்து அப்படியே உங்களே கலைநாயகன் இல்லத்துல இருக்கிறாங்க. எவ்வளவு ஒளி பிரகாசமாக இருந்திருக்கும் சிந்தித்து பார்த்து நம்ம சிந்தனைக்கு விட்டார். மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மனையில் எய்தி ஈரிலா அன்பின் மிக்காக்கு இன்னமுது ஏற்றும் ஆற்றல் அருணல் சுவைகள் ஓங்க அமைத்து அவர் அருளன்றி நறுங்கும் கொன்றை வேணி நம்பதாம் அருளும் பெற்றார். இப்ப என்ன பண்றாங்க, அப்படியே அரண் ஈதல். அப்ப வேறு மாறிலா மகிழ்ச்சி. இப்ப மாற்றம் இல்லாத நம்மகிட்ட வரக்கூடிய மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? மாறக்கூடியது. அங்க வந்த மகிழ்ச்சி மாறிலா மகிழ்ச்சி. அப்ப மாறிலா ஆறுதற்கூற அடியார் கருளும் திறமுது ஊட்டு. அது எப்ப கிடைக்கும்னா, அடியார் பெருமக்களுக்கு திறமுது ஊட்டும் பொழுதுதான் அது நமக்கு கிடைக்கும். இது மாறிலா மகிழ்ச்சி அப்படிங்க. மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மனையில் எய்து. இப்ப என்ன பண்றாரு, அப்படியே நம்ம சேக்கிழார் சொன்னதுதான், சும்மாவா விட்டுருப்பாங்க? எதிர்கொண்டு அப்படியே போய் அந்த திருவடிகளை அப்படியே பாலால் அபிஷேகம் பண்ணி அதற்கு சந்தனம் வைத்து, திருநீர் வைக்கக்கூடாது இல்லையா, அதற்கு சந்தனம் பூசி கொண்டு வந்து மனை புகுந்து புலாவு வாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைதிரத்தினில் அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அறிவு.
எப்படி பண்ணுவாங்க? அப்படியே வந்து அமர்த்தி, ஆசனத்தில் அமர்த்தி, பாதத்துக்கு பூசை பண்ணி, பால் மற்ற பொருள்கள் எல்லாம் பூசை பண்ணி, அதை அப்படியே நல்ல மெதுமெதுப்பான துணியில் ஒத்தி எடுத்து சந்தனம் வைத்து அதில் நல்ல தேன்மிக்க மலர்களால் அர்ச்சனை செய்து தூபதீபம் காண்பித்து அப்படியே எழுந்தருளுங்க பெருமானி அப்படித்தான் செய்திருப்பாங்க. தன்னுடைய இல்லத்திற்கு வரும் பொழுது அப்படியே கூட்டிட்டு போய் இப்போ எப்படி உண்டின ஆடு விதத்தில் 6 சுவை விதத்தில் இப்படி அடியாறு மக்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் சமைத்து எப்படி அன்போடு அன்பை குலைத்து எப்படி அம்பாள் வந்து அன்பை சிவஞானத்தை குலைத்து ஊட்டினாரும் ஞானசம்பந்த பெருமானிக்கு, அதுபோல இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த உணவு எவ்வளவு சுவைபட இருந்திருக்கும் சிந்திச்சுக்கு. அந்த அளவுக்கு அன்பு இருந்தது. அந்த அன்பு சுவை மாறிலா அன்பின் மிக்கார்க்கு இன்னமுது ஏற்கும் ஆற்றல் அருணல் சுவைகள் ஓங்க அமைத்து அவர் அருளே அங்கே. இது எதனால கிடைச்சிது? இந்த பெருமான் அருளால கிடைச்சிச்சு. இதுவும் எதனால கிடைச்சிச்சிங்க? அவன் அருளே நறும்பும் கொன்றை வேணி. இதெல்லாம் எதனால கிடைச்சதுன்னா குங்குளிய தூபம் போட்டதுனால இதெல்லாம் கிடைச்சிச்சு. இப்ப இவருக்கு என்ன கிடைச்சது? 3 வழிபாடும் செய்த அடியாரா இருக்கிறார். குரு லிங்க சங்கம வழிபாடு. முதல்ல செய்தது லிங்க வழிபாடு, பிறகு சங்கம வழிபாடு, அடியார் வழிபாடு, இப்பொழுது குரு வழிபாடு. அப்ப இதில் இன்னொரு நுணுக்கமும் நாம தெரிஞ்சுக்கணும். குருவும் இறைவனும் எப்பொழுது இருந்தல் பண்ணுவாங்க? அடியார் நடுவுள் இருந்தாலும் அடியார் கூட்டங்களோட இணைந்து இருக்கணும். அதனாலதான் மாணிக்கவாசக பெருந்தகை சொல்வார், உடையாளும் தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியே உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். சுவாமி நீங்க எனக்கு அருள் செய்றீங்கன்னா நான் உங்க அடியார் நடுவுல இருக்கும், அப்பதான் உங்களுடைய பெருங்கருணை எனக்கு கிடைக்கும். அதனாலதான் எப்பொழுதும் அடியார் திருக்கூட்டங்களோட நாம இணைந்து இருக்க வேண்டும். நமக்கு நேர்ந்த அரண்பணி அடியார் பணி. அரண்பணிங்கிறது என்ன? உங்களையும் போட்டார். இங்க அடியார் பணிங்கிறது அடியாருக்கு திருவமுது முத்துதல். அப்ப இன்னும் திருவிழாக்கள் எடுத்தார். இங்க ஆடை அணிகலன்கள் எல்லாம் அடியாருக்கு கொடுத்தார். ஏன்னா அந்த அளவுக்கு சாமி என்ன பண்றாரு? செல்வத்தை கொடுத்துட்டார், இதெல்லாம் கொடுத்தார். இப்படி செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்பர் அருள் பெற்றார். இப்ப நமக்கு நம்பர்னா யாருங்க? நமக்கு தலைவர்னு அர்த்தம். உம்பர் பிரான் அப்படின்னா உங்க தலைவர்னு அர்த்தம். உம்பர் பிரான்னா உங்கள் தலைவன், நம்பிரான் அப்படின்னா நம்ம தலைவர். இப்ப நம்மனா என்ன இருக்கும் இங்க? அதனால தான் சொல்றாரு நம்பர் அருள் பெற்று. நம்பர்னா நம்மளுடைய தலைவர் அருள் பெற்று. கருப்பு வில்லோனை கூற்றை காய்த்தவ கடவுர் மன்னி விருப்புறும் அன்பு மேன்மேல் மிக்கிலும் வேட்கை கூற ஒருபடும் உள்ளத்தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும் செய்து சிவப்பதே நிழலில் சேர்ந்தார். இப்ப கருப்பு வில்லோனை அப்படிங்கிற இங்கே காமனை காய்த்தவன். காமனுக்கு என்ன பண்ணான்? காமன் பெருமானோட அனுமதி இல்லாம அவன் மேல பானத்தை தொடுத்தான். தொடுத்ததுனால என்ன பண்ணாரு? சுவாமி அப்படி பார்த்தார். பார்த்த மாத்திரத்துல எரிஞ்சு போச்சு. இந்த வினை பார்த்தா எரியுமான்னு கேட்டா எரியுங்க. குருநாதர் அருட்கண் நோக்கம் பட்டதுன்னா நம்மளோட வினை எரியும். பார்த்தா மன்மதை எரிஞ்சான், அங்க பார்த்தா முப்புறம் எரிஞ்சிச்சு, இங்க பார்த்தா மன்மதை எரிஞ்சான். மன்மதை எரிந்த பிறகு ரதி தேவியோட ஆணைக்கு இணங்க, வேண்டுதலுக்கு இணங்க என்ன பண்ணாரு? அந்த உருவம் இல்லாத நிலையை கொடுத்தார். அதனாலதான் கருப்பு வில்லோனை கூற்றை அதுக்கு அடுத்து இங்க யார பண்ணாரு? அவரு யமன். இதுல இன்னொரு நுணுக்கம், ஆசை விட்டோம்னா யமன் நம்மகிட்ட வரணும். ஆசைங்கிற ஒண்ணு விட்டுட்டோம்னா யமன் ஒருத்தர் நம்மகிட்ட வரவே மாட்டான். ஏன்னா ஆசை இல்லைன்னா அரணடிக்கு தயாராகிக்கும். பெருமான் எது கொடுத்தாலும் நம் பொருட்டு தான், நமக்கு நல்லதுக்கு தான் இந்த கசப்பான மருந்து கொடுத்துருக்கிறார். இந்த நோய் நல்லாவுங்கிற அன்புனால தான் பெருமான் நமக்கு கொடுத்துக்கிறார். அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். அது வந்துருச்சுன்னா தானா பெருமானிடத்துல அன்பு நமக்கு வந்துடும். அப்ப கூற்றுவனை காய்த்தவன். இப்ப யாரை காய்த்தான்? அங்க காமனை காய்த்தவன், கூற்றுவனை உதைத்தவன் யாரு? கடவுள் மன்னி விரும்பி உருப்புறும். அங்க விரும்பி இருக்கக்கூடிய எங்க? திருக்கடவுள்ல இருக்கக்கூடிய பெருமான். குரும் அன்பு மேன்மேலும் மிக்கு எழும் வேட்கையில். இப்ப எப்படிப்பட்ட அன்பா இருக்குது? நமக்கு நாளுக்கு நாள்
அவருக்கு வளருது, நமக்கு குறையுது, தேயுது. நாம் எப்படின்னா ஒரு 5 நாளைக்கு சந்திரன் மாதிரி 5 நாளைக்கு அப்படியே நம்ம அன்பு அப்படியே வளரும். எப்படி 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே பணம் குறைஞ்சிடும். அப்போ பெருமாள் எடுத்தால் அன்பு குறைஞ்சிடும். இப்போ சாமிக்கு என்ன பண்ணுவோம், 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி தீபம் போடுவோம். 15ஆம் தேதிக்கு மேலே 1/2 லிட்டர் போதும் சாமி, இதுக்கு மேலே நான் இன்னும் 15 நாளைக்கு உனக்கு செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், அன்பு அப்படியே குறைஞ்சிரும். அதுதான் நம்மளோட நிலை. ஆனால் அவருடைய அன்பு எப்படி இருந்தது, மேன்மேலும் மிக்க எழுந்தி வைக்கையால். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, அவங்க சுவாமி கொடுத்தாரு சாமி அதனால் அவர் செய்யலாம், நம்மளாம் அப்படி கொடுத்தா நானும் செய்வேன் அப்படின்னா அவர் இல்லாத காலத்தில் செஞ்சார், நீ தாலி எடுத்து செய்வோமா? அதனால தான் இதை முன்னாடியே சாமி சொல்லிவிட்டாங்க, முன்னாடி செய்து கொண்டிருந்தா அப்புறம் அவர் எந்த சூழ்நிலை. ஏன்னா ஒரு தொண்டு செய்கிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்க இருக்குதுங்க செய்வாங்க, நம்மகிட்ட எங்கே போய் அவங்ககிட்ட என்ன இருக்குது, மனசு இருக்குது, மனசு இருக்குது. அந்த மனசு செய்ய வைக்குது அந்த திருப்பணி. அந்த பணியை செய்தாங்க. அடியாருக்கு அமுது செய்ய வைத்தார், இதெல்லாம் செய்தார். அதன் பிறகு ஒரு சுவாமி என்ன பண்ணாங்க, அவர் திருவருளால் ஒரு வறுமையை கொடுத்தார். அதனையும் அவர் வெட்டப்பாடில்லை, அந்த பணியை வெட்டப்பாடில்லை. எனக்கு நெல் வேணுமா குங்குலி வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், நாம் சாப்பாடு தான் முக்கியம், அப்புறமேலாம் வகுப்பை பார்த்துக்கலாம். இன்னைக்கு நாமளே ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றாங்களான்னு என்ன பண்ணியிருப்போம், ஞாயிற்றுக்கிழமை சரி விடுங்க, அவரு அந்த வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவார், நாம் அப்போ அதை பார்த்துக்கலாம். இங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை இதை திங்கிறத விட்டுட்டு நாம் எங்கே போய் போகிறது அப்படின்னு போயிடுவோமா இல்லையா? வரமாட்டோம். அதெல்லாம் இப்போ நமக்கு ஆகாதுங்கிறதுனால அப்படி வந்து உட்காந்துருக்கோம். இப்பயும் வரம்பரை வந்துருச்சுங்க, கொஞ்சம் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதனால் இன்னைக்கு வர முடியல அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறோமா? அப்படியெல்லாம் தவிர்த்துட்டு பெருமான் ஏதோ நம் மீது வைத்த கருணையின் காரணமாக சரி இதுங்கெல்லாம் பிடிச்சி போடுங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி போட்டுறாரு. அப்படி அவருடைய அன்பு மேன்மேலும் மிக்கு எழும் வேட்கையால், வேட்கைனா அப்படியே அந்த ஒரு ஆசை, தீராத ஆசை கூற ஒருபடும் உள்ளத்து தன்மை அப்படியே அந்த ஒன்றி அந்த அன்போடு என்ன பண்ணுறாங்க, ஒன்றி அந்த பணியை செய்கிறாங்க. அப்போ தாங்க அந்த பணி நிறைவாக இருக்கும். இப்போ நம்ம ஆலயத்துக்கே வரோம், அந்த குப்பையை எடுத்து போனால் என்ன பண்ணுவாங்க, சொல்லிவிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்க ஒரு நாள் அது சுத்தமாக அங்கே எங்கென்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டோம். அந்த 4 எடுத்து போய் போட்டு அவ்வளோதான், அப்படியே போயிடும். இந்த ஏன்னா மறுபடியும் வந்து அங்கே இருக்கிறதே எடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, இதுதான் நம்மளுடைய அன்பு. ஆனால் அன்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க அந்த இடத்துல சொன்னால் அது சின்னதாக கண்ணுக்கு தெரிகிற அளவு இருந்தால் கூட அந்த குப்பையை எடுத்து என்ன பண்ணுவோம், அந்த குப்பையில் கொண்டு போயிடுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். என்னன்னா விருப்போடு செய்தோம்னா அதை நிறைவாக செய்யலாம், விருப்பம் இல்லாமல் செய்யும்போதா ஒட்டனை இருக்கு பாருங்க அடினா அவர் என்ன பண்ணுவோம், இங்கே மட்டும் இல்லை இந்த மண்டபத்தையே பார்த்து எல்லாம் அடித்தாருன்னா அது அன்பு, விருப்பத்தோடு செய்கிறாருன்னு அர்த்தம். சொன்ன இடத்துலையே பாதி அடிச்சுட்டு பாதி அப்படியே வச்சுட்டு ஓடிட்டாருன்னா அவர் அவ்வளோதான் திருவரும். இதுதான் நம்மளுடைய நிலையாக இருக்கிறது. அப்போ அந்த அன்பு வரும் எப்படியோ அந்த விருப்போட ஒருபடும் உள்ளத்தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்த பெருமானால் நமக்கு நேர்ந்த திருப்பணிகள் பலவும் செய்து, இப்படி பல பணிகள் அங்கேயும் திருக்கடவுர்லையும் பல பணிகள் இவர் செய்து வரார். திருப்பணிகள் பலவும் செய்து சிவப்பாத நிழலில் சேர்ந்தார். பெருமான் என்ன பண்ணிட்டாங்க, பெருமான் திருவடி நிழலில் சென்று அடைந்தார் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த நாயன்மாருக்கு பெருமான் அசரீதி வழியாக அருள் செய்தாங்க. தெரிந்து கொள்ளணும், இவருக்கு அசரீதி வழியாக அருள் செய்தாங்க. எங்கேயும் பெருமான் திருக்காட்சி இல்லை, பணி செய்தாங்க. பெருமான் திருவடியை சென்றடைந்தார். திருவடி இப்ப இது என்ன முக்தி, சாயுச்சிய நிலை, சிவப்பத நிழலில் சேர்ந்தார் அப்படிங்கிறார். அப்ப என்ன பண்றாங்க, அதற்காக அந்த சிவப்பத சாயுச்சிய முக்தியை பெற்றார் அப்படின்னு சொல்லணும். பெருமானே அப்ப பெருமானை நான் பார்க்க, இன்னைக்கு நம்ம சொல்றோமே பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுத்தாரா அப்படின்னு, அங்க குருநாதராக வந்தாங்க. யாருங்க, பெருமானிடத்தை ஞானப்பாலை உண்ட திருஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசன் அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை. இப்ப பெருமான் காட்சி கொடுத்தாரா? இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், காட்சி கொடுக்கலன்னு சொன்னோம். இப்ப என்ன பண்றாரு, காட்சி கொடுத்தாருன்னு சொன்னோம். எப்படி கொடுத்தார், குருநாதனாக வந்து காட்சி கொடுத்தார். ஏன்னா அம்மையப்பராக 2 பேர் வர்றாங்கல்ல, நம்ம எப்படி காட்சி கொடுக்கலன்னு சொல்ல முடியும்? 2 பேர் வராங்களே, யாரு, தாண்டக சதுரரும் காளி சம்பந்தரும். அன்னையிடத்துல முளைப்பால் சாப்பிட்டவர் இவர் நாவுக்கரசர் என்று பெருமானால் பெயர் சுட்டப்பட்டவர். இரு பெருமக்களும் வந்தாங்க.
மாணிக்கவாசகர் அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி, அவ்வளவுதான், பெருமான் வந்துட்டான், காட்சி கொடுத்தார். ரிஷபாரூடனாக காட்சி கொடுக்கிறார், அவ்வளவுதான். ஆனா பெருமான் காட்சி உண்டு. அப்ப இல்லைன்னா அந்த வார்த்தை பொய்யா போயிடுமே. எது குருநாதனாக பெருமான் வரான் அப்படிங்கிற வார்த்தை பொய்யா போயிடும். இல்லை, அப்ப பெருமான் வந்தான், சான்று இதுதான். கலையனாருக்கு குருநாதர் வடிவில் வந்து பெருமான் அருள் செய்தார். அது பெருமான் திருவடி நிழலை கொண்டு போய் சேர்த்தது அப்படிதான் சொன்னாங்க. அப்படி தேனக்க கோதை மாத திருநெடுந்தாளி மாறி ஊனல் தன் பிறையினாத்து குங்குழியம் கொண்டு உய்த்த பன்மை தின் கலையனாரை பணிந்து அவர் அருளினாலே மானக்கஞ்சார மிக்கவன் புகழ் வழுத்தலுற்றேன். எப்பொழுதுமே என்ன பண்ணுவாரு, அந்த நாயன்மாருடைய திருவடி தாமரைகளை சிறமேற் கொண்டு அடுத்த நாயன்மார் வரலாறை சிந்திப்பார். அப்படி தேனக்க கோதை மாத திருநெடும் தாலி மாறி, இந்த இடத்துல தாலி மாறி அப்படிங்கிறது. எந்த தாலி மாறி? அந்த அம்மா அணிந்திருந்த தாலி எப்படி தேன் நக்க கோதை மாத திருநெடுந்தாளி மாறி, அந்த மாறி என்னாச்சு, நெல்லு வாங்க போன தாலி குங்குளிமா மாறிச்சு. அதனால தாலி மாறிட்டாரு. ஏன்னா நெல்லு அங்க 2 நாளா இல்லைங்க, குழந்தைங்க இவங்க சாப்பிட்டே 2 நாள் ஆகுதான். அப்ப குழந்தைகள்லாம் எத்தனை நாள்? இப்போ குழந்தைகள் 2 நாள் சாப்பிட்றோம், அப்ப இவங்க சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆயிடுது? ஏன்னா நாம சாப்பிட்டுட்டு குழந்தைங்க இது வச்சிருந்தா நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஆகுமே வச்சிருக்குமா இல்லையா? நாம் வயசான காலத்தில் போனாலும் பரவாயில்ல, இல்லை யாராவது நினைப்போமா இன்னைக்கு பரவாயில்ல அவன் போயிட்டு போகிறான், நம்ம ஏதாச்சும் ஆகணும்னு இன்னைக்கு நம்ம நிலை ஆயிடுச்சு. ஆனால் கலையனார் அப்படி இல்லை, அவங்க குழந்தைகளுக்கு வேணும், நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. அப்போ குழந்தைகள் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, குழந்தையும் மனைவி சுற்றத்தார் சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. அப்போ இவங்க சாப்பிட்டது தெரியாது, எப்போ சாப்பிட்டாங்களோ தெரியாது. அதனால தானே மயக்கம் வந்துருச்சு கோயிலுக்கு போயிட்டு. இங்கேயும் அந்த பசியிலேயே தூங்கிட்டாங்க குழந்தைங்களும் அந்த மனைவியாகும். பசியில தூக்கம் வராது, அதையும் மீறி வருதுன்னா சசி விரதம் இருந்தோம்னா தெரியும். அந்த பாலை நம்மளா தூங்கிடும், தண்ணி குடிச்சு மாத்திரத்தில் என்ன ஆகிடும், தானா தூக்கம் வந்துடும். 6 நாள் விரதம் இருந்தோம்னா அந்த 6 நாள் விரதத்தில் அப்படி அந்த 6 நாளைக்கு அப்படின்னா இவங்களோட நிலையெல்லாம் நினைச்சு பாருங்க. அப்படி தாலி மாறி கூணல் தன் பிறையினார். கூணல்னா அந்த வளைந்த பிறை யார்கிட்ட இருக்குது? பெருமான். அவரு நம்மளுடைய கோணல் எல்லாம் நீக்கக்கூடிய பெருமான், கோலிலிய பெருமான், அந்த கோணலை நீக்கக்கூடிய பெருமான். அது மாதிரி தன்னை சரணடைந்தாரை தூக்கி தன் திருமுடி மேல் வைக்கக்கூடியவன். அவர் சரண்டு போயிட்டான்பா, எல்லாம் நீ தான்பா, என்னை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுறணும். அங்கே போன மாத்திரத்தில் நாம் அங்கே ஆர்டர் போட்டோம்னா சாங்க அப்படின்னு வந்து உட்காந்துரு அப்படின்னு இருப்பாரு. அப்படி இங்கே இருந்துக்க வேண்டியதான் நம்ம. அப்படி கலையனாரை பிறையினார்க்கு குங்குளியம் கொண்டு வைத்தேன். இப்போ இதை குங்குளியம் போட்டால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? ஆமாம், குருநாதர் தரிசனம் கிடைக்கும், பெறாத செல்வமெல்லாம் பெற்றுவிடலாம், நல்ல இல்லங்கள் அமைந்து தரும், வேணுங்கிற செல்வத்தை இறைவன் கொடுப்பான். சங்கநிதி பதுமநிதி 2ஐயும் கொடுப்பார். அப்புறம் குரு தரிசனம் கிடைக்கும். இதெல்லாம் குங்குளியம் போட்டதுனால தான் நடந்துச்சு. அப்போ எப்படி போடணும்? அந்த அன்போட நில்லாத போடணும். எந்த அந்த திண்மை உறுதிப்பாடு வேண்டும். எந்த ஒரு திருப்பணியை எடுத்து கொண்டாலும் நம்ம இடத்துல என்ன வேணும்? உறுதிப்பாடு வேணும். அந்த உறுதிப்பாடு இல்லாமல் அந்த பணிகளை செய்தோம்னா ஒரு பயனும் இல்லை. உண்டு அடுத்தடுத்த பிறவிகள் சிவம் சார்ந்த பிறவியா போடுவாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்தடுத்த பிறவிகளில் எப்படியா ஒன்று வந்து சேர்ந்துடும். ஏன்னா அது இன்னம்பர் கணக்கில் இருக்கும். அவரு தானே அந்த நம்ம டேட்டாலாம் வச்சுருக்கிறோம். இன்னைக்கு எங்கெங்கே போனோம், என்ன பண்ணோம், நாம் நினைக்கிறோம் இன்னைக்கு நம்மளை யாருமே பார்க்கல அப்படின்னு. அந்த வெப் கேமரா நம்மளுக்குன்னு தனியாக ஒரு கேமரா நம்மள்கிட்டயே இருக்கும். மேலேயும் வச்சிருப்பாரு, உள்ளேயும் வச்சிருப்பாரு. நம்ம மனசில் நினைக்கிறது எப்படி பெருமானுக்கு தெரியும். இப்போ சிந்தனையால் வரும் சோகம். இப்போ மனசில் ஒருத்தரை கெடுக்கணும்னு நினச்சின்னா அவனை கெடுத்த குற்றம் உனக்கு எழுதுற கணக்கில் ஏற்றிடுவார் சுவாமி. அவன்ட்டு இன்றைக்கி 500 ரூபா அவன் காசு காணாத போயிட்டுட்டான், நம்மளை பேசிட்டான் அப்படின்னு நீ நினச்சின்னா அந்த 500 ரூபா காணாத போனால் என்ன குற்றமோ அதை உங்கள் கணக்கில் சுவாமி எழுதிடுவார். இன்னும் பரிசு அதான் மனதால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் சோகம்.
அப்போ நமக்குள்ளேயும் ஒரு கேமரா வச்சுருப்பாரு, வெளியும் ஒரு கேமரா, 2 கேமராவும் நம்மளை நோட் பண்ணிகிட்டே இருக்கும், உள்ளேயும் வெளியும் பார்த்துட்டே இருக்கும். வெளியில் செய்கிறதையும் நோட் பண்ணி அப்டேட் ஆகிரும், ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரிலாம் இன்னும் சிஸ்டம் கண்டுபிடிக்கல, இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் நம்ம பெருமாள் வச்சுக்கிறார். ஆமாம், கள்ளம்பல செய்வார், திருமணம் சொல்வார். அப்போ நம்மளை சுவாமி கண்காணித்து கொண்டே இருப்பார், நாம் என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் அங்கே அப்படியே ஏற்றி வச்சோம். அப்படி குங்குலியம் கொண்டு வைத்த பன்மைதின் கலையனாரை பணிந்து அவர் அருளினாலே. அப்போ நாம் அடுத்த நாயன்மாரை பிடிக்கணும்னா என்ன பண்ணோம்? கலையநாயனாருடைய அருள் வேண்டும். ஒரு பெருமக்களை பிடிக்கணும்னா இன்னொரு பெருமக்களோட அருள் வேண்டும். மாணக்கஞ்சாரர் மிக்க வன்புகழ் பழுத்தலுற்றேன், அவருடைய புகழை நான் சொல்ல வருகிறேன். எதனால? கலையநாயனார் திருவடியை பணிந்ததுனால அப்படின்னு தேவ சேக்கிழார் பெருமான் நினைவு செய்கிறாங்க. அடுத்தது நம்மளுடைய அறிவிப்புகள்.